ராஜினாமா கடிதத்தை வந்து அந்த சபாநாயகருக்கு அனுப்பாம இவர் வாங்கி வச்சுக்கிட்டார். முதலமைச்சர்லாம் கட்சி மாறுற காலம்லாம் வந்துடுச்சு இப்போ. அதனால அது அருவருப்பா தான் இருக்குது. ஆனா நாம் தமிழ் சொல்லிக்கிறதுல எப்பயுமே அது ஒரு பெருமை நிச்சயமா இருக்கு. தைரியமா சொல்லிக்கலாம். நீங்க போய் தாவேகா, இப்ப பசங்களும் தாவேகா சொல்லி பயப்படுறாங்க. தாவேகா கற்குரியா நீன்னு கேட்கறாங்கன்றாங்க. மறுக்கிதான் சொல்றாங்க நாங்க இதுல இருக்கோம், நாங்க எதில் தான் இருக்கேன், விஜய் கட்சியில இருக்கிறோம். கம்மியா போனா கூட பயங்கரமா சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு வரீங்க. அது என்ன சொல்றது, உண்மையில சொல்ல போனா அது அண்ணன் சொல்லி கொடுத்த பாடம் தான். கல்லூரி நாட்கள்ல எனக்கு அது இதெல்லாம் பழக்கம், இந்த அடிதடி சண்டை எல்லாம் நான் நிகழ்த்திக்கல, அதுவா நிகழ்ந்தது எனக்கு. அப்ப அதுல பயிற்சி ஆயிடுச்சு. அடிவேல் மாதிரி அடி வாங்கி வாங்கி நமக்கு ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் அதை பத்தின பயம். அடி வாங்கின மாதிரி தெரியல, பக்கத்துல உட்கார்ந்துருக்கல செருப்பு போய் விழுந்துச்சு. அவர் பேசுறதுக்கு அவர் வாங்கிட்டாரு, நம்ம என்ன சொல்ல முடியும். ஒரு கிளையண்டா கேட்டீங்கன்னா அவர் தான் மோசமான கிளையண்ட். இல்ல ஒரு கிளையண்ட் நம்ம பேச்ச கேட்கணும்ல. இவனா பாரு போட்டு பாரு என்ன ஆகுதுன்னு பாரு, நான் சொன்னதான் நடக்கணும். சத்தியமாங்க நான் வழக்க தாக்கல் பண்ணி உருண்டு பரண்டுட்டாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. என்ன நோய், என்னுடைய முழு அனுபவத்தையும் நான் பயன்படுத்தி ஆர்கியூ பண்றேன், பேசுறேன். கடைசியில் அவர் சொன்னதாங்க நடந்தது. அப்போ தகவல் சொல்றேன், அண்ணே ஏய் சொல்லல அவனுக்கு, உனக்கு அவ்வளவுதான் பட்டாதான் தெரியும் உங்களுக்கு, நான் தான் சொன்னேன் அப்பயே வேடா அப்படின்ட்டாரு. என்ன அண்ணன் ரெடி ஆயிட்டாரா, வராத கிளம்பிட்டாரா, இல்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சென்னை கொடுக்குற கூட்டத்துக்கு என்ன துணி எடுத்து வச்சு வேற வெளியே எங்கன்னா போறாரு. இல்ல ஜெயிலுக்கு போனாலும் போவோம், அதனால ஒரு 10 செட்டு ட்ரெஸ் எங்கேயோ டூர் போற மாதிரி ஒரு 3 நாள் வீட்டுல போய் படுத்துட்டு அப்புறமா வீடியோ போடுறது நான் எதிர்கொள்வேன். 30 நாள் வெளியே வராம இருக்கிறவங்களும் இருக்காங்க. உண்மையிலேயே அதுதான் ஒரு வெரி வெரி ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்ட். இது வழியா நான் இன்னொரு செய்தியும் சொல்லிக்கிறேன். அண்ணன் வந்து யாருக்கும் சொல்லாம ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதுல பயங்கரமான தமிழ் செய்திகள்லாம் இருக்கும். அப்படியா? அந்த சேனல் என்னன்றதை நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். வேட்பாளர் நேர்காணலுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு வழக்கறிஞர் பாசறையை சேர்ந்த 2 வேட்பாளர்களை சந்திக்க போறோம். ஒவ்வொரு தரப்பையும் சந்திச்சுட்டு வரோம். அந்த மாதிரி வழக்கறிஞர்கள் அரசியல்லையும் சரி, இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலையும் சரி ஒரு பெரிய பங்களிப்பை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதன் பிரதிபலிப்பா தான் இன்றைக்கு வழக்கறிஞர்களும் நிறைய பேர் களம் காண்றாங்க. அதுல முக்கியமா ஓரளவுக்கு தமிழ்நாடு நாம் தமிழர் கட்சி சார்பா அடிக்கடி பார்த்த வழக்கறிஞர் முகங்களாக 2 அண்ணன்களை நேர்காணல் எடுக்க போறோம். முதல்ல அண்ணன் சங்கர் அவர்கள், அண்ணா நகர் தொகுதி வேட்பாளர். வணக்கம். வணக்கம். அடுத்ததா அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள், இப்பெல்லாம் ஊடக விவாதங்கள்ல அவர் இல்லாம நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு, கும்மிடி பூண்டி வேட்பாளர். வணக்கம். இது நல்லா இருக்கு, இது புது ஐட்டமா இருக்கு, மகிழ்ச்சி. இப்ப அரசியல்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இப்போ உங்களோட அறிமுகத்துல இருந்தே தொடங்கும். அது அடுத்ததா ஏன் அப்படி இருக்குங்கிறது வருவோம். நீங்க யார், எப்படி இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தீங்கன்றத. இல்லை, இப்போ என்னன்னா நீண்ட காலமா வந்து பெரிய அரசியல் பார்வையோடவே வந்து வழக்கறிஞர் தொழில் ஆரம்பிச்சதுலேருந்து நீண்ட காலமாக அரசியல் பார்வையோட வந்திருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து சிபிஐயோடைய ஆதரவாளர் தான் இருந்தேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஆதரவு சக்தியாக தான் நான் வந்து உறுப்பினர் இல்லை, அதனுடைய செயல்பாடுகள், அது அந்த கம்யூனிஸ்ட் தத்துவம் அதன்பால் ஈர்க்கப்பட்டு அதனுடைய ஆதரவாளர் தான் என்னுடைய பயணம் வந்து. அதன் பிறகு 2009 ஈழப்படுகொலைக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த திராவிட கட்சிகள், அதாவது அந்த அன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் 18 எம்பி, திமுகவுடைய 18 எம்பிகளுடைய ஆதரவோடு தான் அன்றைக்கு வந்து மன்மோகன் சிங்கே வந்து ஆட்சியில் இருந்தாங்க. திமுக நினைத்திருந்தால், திரு கருணாநிதி நினைத்திருந்தால் கண்டிப்பாக அந்த போரை நிறுத்திருக்க முடியும். ஏனென்றால் அக்டோபர் 2 போரை நிறுத்து அப்படின்ற வந்து முழக்கத்தோடு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது சிபிஐ தான். திரு மகேந்திரன் அவர்கள் தான் அதை முன்னெடுத்து அதை வந்து பெரும் முயற்சியை எடுத்தாங்க. ஆனால் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இனப்படுகொலையை அனுமதித்தது. அதாவது மத்திய அரசாங்க அதாவது நான் உண்ணாவிரதம் இருக்கிறோம், நான் கடிதம் எழுதுகிறோம், ராஜினாமா செய்கிறோன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் மிகுந்த அழுத்தத்தை பிறகு ராஜினாமா செய்கிறோன்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தை வந்து அந்த சபாநாயகருக்கு அனுப்பாம இவர் வாங்கி வச்சுக்கிட்டார். இப்படி கேவலமான வந்து இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பார்த்த பிறகுதான் வந்து நான் வந்து அப்புறம் முடிவு பண்றேன், இனிமேல் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரவே கூடாது. இவர்கள் முற்றிலுமாக இங்கிருந்து துடைத்தெறியப்பட வேண்டியவர்கள் இந்த 2 வந்து கட்சிகளுமே. ஆக தமிழ் தேசிய அரசியல் நமக்கான ஒரு தலைவர் வரும்போது தான் இந்த பிரச்சனைகளுக்கு நமக்கான உரிமை மீட்டெடுக்க முடியும்ன்ற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வரும்போது தான், அதன் பிறகுதான்
அண்ணன் சீமான் அவர்களையும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்க்குறோம். அதாவது சிற்றூர்களின் பொருளாதாரம், அதாவது தமிழால் ஒன்றுபடுவோம் அந்த அதை தவிர்த்து சிற்றூர்களின் பொருளாதாரம், விவசாயம், அதன் பிறகு வந்து மொழியின் மீது அவருக்குள்ள மிகப்பெரிய காதல், அன்பு, அதாவது அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையில மிக தீவிரமாக செயல்பாடு, இது அனைத்துமே பார்க்கும்போது அவர் முடிவெடுக்கிறோம். இனி பயணம் அரசியல் பயணம் என்றால் அது அண்ணனோடு தான், அது நாம் தமிழர் கட்சியோடு அப்படின்ற ஒரு பயணத்தின் அடிப்படையில், அந்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த கட்சியில் வந்து நம்ம வந்து பயணத்தை ஆரம்பிக்கிறோம். அதன் பிறகு தான் வழக்கறிஞர் பாசறையில் அண்ணன் முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க. அதன் பிறகு வந்து தொடர்ந்து நம்ம வந்து செயல்படுறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே வாழும், தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலே வாழும் தலைவர்களில் மிக அதிகமான வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கும் ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். அதாவது தினந்தோறும் வழக்கை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். நானும் அவர் ஸ்ரீதர் அவர்களும் நடத்திட்டு இருக்கோம். நான் நடத்தல, அவர் தான் நடத்துறாரு. அவர் பங்கு கொஞ்சம் பின்னாடி போவோம். இந்த வழக்கு இது பாத்துக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ நெருக்கடிகளை சந்திக்கிற ஒரு தலைவர். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து எங்களுடைய பயணம் வந்து இனி கடைசி வரை அண்ணனோட தான், தமிழ் தேசிய அரசியல் தான் அப்படின்ற முடிவோடு தான் நம்ம வந்து இதில் உள்ள வரீங்க. நீங்கன்னு அதாவது உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, ஆனால் எப்படி இந்த அரசியல் இந்த இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா, எங்கள் அக்கா ரொம்ப நல்லவன் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிற மாதிரி இருக்கு. இது நமக்குள்ளே பேசிக்கிறது இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு சில விஷயம் தெரியும். 95 நான் வழக்கறிஞராக முடிச்சுட்டேன். வழக்கறிஞர் எல்லா இளைஞரை போல ஒரு வழக்கறிஞர், ஒரு இளைஞனுக்கு ஒரு வழக்கறிஞராக வரவனுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கும். பெரிய அலுவலகம் அமைக்கணும், சிறந்த வழக்கறிஞராக வரணும், வழக்குகள் அப்படி நடத்தணும் இப்படி நடத்தணும் அப்படின்ற பார்வை, அதை வழியிலேயே நடந்துட்டு வந்தோம். ஆனால் அடிப்படையிலே எங்கள் அம்மா வந்து ரொம்ப தமிழ் பற்று உடையவங்க. எங்கள் அம்மா வந்து பர்மா தமிழர்னு போன தெலுங்கர்கள். அவங்க இங்கேருந்து போகும்போது பர்மாவுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னே அவங்க முன்னோர்கள் போனாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போனதால அவங்க தெலுங்கு தான் அடிப்படை தாய்மொழி. ஆனால் போகும்போது இங்கேருந்து பர்மா தமிழர்களாக அங்கே போய் சேர்ந்தாங்க. திரும்ப வரும்போதும் பர்மாவிலேருந்து திரும்பி வந்த தமிழர்கள் கும்மிடிப்பூண்டி வந்து சேர்ந்தாங்க. அவங்க என்ன எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்கன்னா, எனக்கு எப்போ தமிழ்நாட்டிலேருந்து அரிசி வரணும், அரிசி பர்மாவில் இல்லாத அரிசி இல்லை, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து எப்போ அரிசி வரும் நாங்கள்லாம் காத்திருப்போம்டா. பொன்னியின் செல்வன், கல்கி எழுதின இந்த பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி தொடர்கள் புதினங்கள்லாம் வரும்போது தமிழ்நாட்டிலேருந்து தான் புத்தகங்கள் வரணும், அது எப்போ தான் வரும் நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதுலேருந்து தமிழ் பால் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது. தொடர்ச்சியாக நிறைய கதைகள் தமிழால் தான் வளர்ந்தோம். அடிப்படையில் வீட்டில் தெலுங்கு தான் தாய்மொழினாலும் தெலுங்கு கற்று வளரல. அப்போ வளரும்போது சாதாரண குடும்பத்தில், எங்கள் வீடு ஓலை வீடு தான், மழை பெஞ்சா ஒழுவோம், பாத்திரம் வச்சுட்டு தான் பக்கத்தில் தான் படுத்துக்கணும், ஒழுவாத இடமா பார்த்து படுத்துக்கணும். ரொம்ப மழை பெஞ்சதுன்னா நாங்கள் 5 பிள்ளைங்க, ரொம்ப மழை பெஞ்சதுன்னா ஒரே கட்டில் அம்மா அப்பா 5 பிள்ளைங்களும் சேர்ந்து படுத்துக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை. அடர்த்தியான வறுமைன்னு சொல்ல முடியாது, ஒரு போதாமைன்னு சொல்லலாம். இப்போ சாப்பாட்டு கஷ்டம், ட்ரெஸ்ஸுக்கு துணிக்கு கஷ்டம் அப்படிலாம் இல்லை, ஆனால் ஒரு போதாமை இருந்தது. அப்படி தான் வளர்ந்தோம். அப்போ தொடர்ச்சியாக ஒரு கேள்வி எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ளே, இது ஏன் நிகழுது, இது நமக்கு, என்னோட அனுபவத்தில் தான் நான் வாழ்க்கையை பார்க்குறேன், நமக்கு ஏன் நிகழுதுன்னா அப்புறம் ஒரு சூழ்நிலை நமக்கு மட்டும் நிகழல, நிறைய பேருக்கு நிகழுது. ஆனால் அப்போ அரசியல் பண்ணுவோன்ற நம்பிக்கையெல்லாம் இல்லை, அரசியலுக்கு வரணுன்ற எண்ணமே இல்லை. ஏன்னா இந்த திராவிட கட்சிகளில் பண்ணியிருக்கிற அரசியலை பார்க்கும்போது அரசியலுக்கு வரது அருவருக்கத்தக்கது, அநாகரிகமானது. அரசியலில் போயிட்டுனா அவன் அரசியல்வாதிப்பா அப்படின்ற சூழல், அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்த காலம் இப்பவும் கூட இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம், முதலமைச்சர்லாம் கட்சி மாறுற காலம்லாம் வந்துடுச்சு இப்போ. அதனால அது அருவருப்பாக தான் இருக்குது. ஆனால் நாம் தமிழ் சொல்லிக்கிறதுல எப்பயுமே அது ஒரு பெருமை நிச்சயமாக இருக்குது, தைரியமாக சொல்லிக்கலாம். நீங்கள் போய் தாவேக்கா, இப்போ பசங்களும் தாவேக்கா சொல்லிக்க பயப்படுறாங்க. தாவேக்கா தற்கொலையா நீன்னு கேட்குறாங்கன்றாங்க. ஜோக். நான் என்னோட இது அப்படி நான் சொல்லலை, ஆனால் பொதுவாக சொல்கிறாங்க. எந்த கட்சின்னு கேட்டால் இப்போல்லாம் ஒரு சமீபம் 2-3 நாளாக மருகி தான் சொல்கிறாங்க, நாங்கள் இதில் இருக்கோம், நாங்கள் எதில் தான் இருக்கேன், விஜய் கட்சியில் இருக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் என்ன தங்கச்சி அக்காவாக தான் இருப்பீங்களா, வேறு மாதிரி எதுனா இருப்பீங்களான்னு கேட்குற அளவுக்குலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இப்படி அரசியல் பற்றி ஒரு மோசமான பார்வை இருக்குது, அரசியலே வரக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு புரிதல் இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு சமூகம் அப்போ வந்து உலகமயமாக்கலுக்கு முன்ன 90களில் தொடக்கத்தில் தானே வருது உலகமயமாக்கல், மன்மோகன் சிங் காலகட்டத்திலேருந்து வருது. அதற்கு முன்னாடி இன்னும் அடர்த்தியான வறுமைகள். நம்ம பழைய நாவல்கள்லாம் புதினங்கள்லாம் படிச்சிங்கன்னா இந்த வரிசையாக லைன் வீடுகள், கூடைகள், ஒரே டாய்லெட் பாத்ரூமில் 5 குடும்பங்கள் இருக்கிறது, அந்த மாதிரி வாடகை குடும்பங்கள்லாம், வாடகை வீடுகள்லாம் இருந்துட்டோம். அப்படிலாம் நிறைய அனுபவம் இருக்குது. வீடுகள் நிறைய பிள்ளைங்க தான் எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்களா, எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவாங்க.
5 பிள்ளைன்னா அது வீடு கொடுக்க மாட்டாங்க. ஒரு தடவை 2 பிள்ளை குறைவாக கூட இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்களாம், 3 பிள்ளை இருக்குன்ட்டு. அதுக்கெல்லாம் வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எங்கள் அம்மா எங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க. அப்போ இதில் ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த சமூகத்தில் ஒரு சிக்கல் இருக்குது, ஆனால் அரசியலுக்கு போக முடியாது. அப்போ ஒரு வழக்கறிஞராக, ஒரு தனி நபராக, ஒரு சமூகத்தில் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக மக்களோட பிரச்சனைகளை பார்க்குற ஆளாக என்ன புரியுதுன்னா, அரசியலெல்லாம் இதை சரி பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. ஆனால் நம்ம அளவில் ஒரு சமூக ஆர்வலராக ஏதாவது வேலைகள் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து அப்பப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன உதவி பண்ணுறது, பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டுறது, காலேஜில் யாருக்கு ஒரு ஆண்டு அவ்வளோதான் கட்ட முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். அதை தாண்டிலாம் அப்போ நானுமே வளர்ந்த குடும்பத்தில் தான் இருக்கேன், பின்தங்கிய குடும்பத்தில் தான் வரேன். எங்கள் வீட்டில் கழிப்பறை கூட கிடையாது, பழைய காலத்து மாதிரி வேரிக்கு போகணுன்னுவாங்கல்ல அந்த சூழல் தான். மின்சாரம் கிடையாது, யாரும் நம்ப மாட்டாங்க. 95 வரைக்கும் எங்கள் வீட்டில் மின்சாரம் கிடையாது. கும்மிடி பூண்டியில் இப்போ திருவள்ளூர், எனக்கு ஆரம்பம் திருவள்ளூர் தான். திருவள்ளூர்லேருந்து தான் புலம்பெயர்ந்து நான் பொன்னேரிக்கு போகிறேன். இப்போ அப்படிலாம் வாழ்க்கை வரும்போது ஏதாவது ஒன்று பண்ணணும், ஆனால் என் வருமானத்துக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும். அப்புறம் நாட்கள் ஓடுது, கொஞ்சம் வழக்கறிஞராக ஓரளவுக்கு நல்ல இடத்துல வரேன். நான் என் பகுதியில் முதல்ல இருக்க 2-3 வழக்கறிஞர்களை நான் சொல்லிக்கலாம். ஒரு 4000-5000 வழக்கு கையாண்டுட்டோம். இப்போ எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இவ்வளோ தான் செய்ய முடியும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 2004, 2014, 2013 ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம், தோழமை திரள் மக்கள் நல சங்கம்னு ஆரம்பிக்கிறோம். அதில் நாங்களாக போய் ஒரு 20-25 பிள்ளைங்களை சேர்த்துக்கிட்டு ரோடு க்ளீன் பண்ணுவோம். அப்போ தான் இந்த 2015 பெருவெள்ளம் வந்ததில்ல, அப்போ ஒரு 100 பேரை திரட்டிக்கிட்டு 4-5 வேன்களை எடுத்துக்கிட்டு உணவு கொடுத்தோம். வெள்ளத்தில் எல்லாமே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்போ பொன்னேரியில் தொடங்கி நாங்கள் தாம்பரம் வரைக்கும் வந்து கொடுத்தோம். அப்போ இது போன்ற சமூக அதோட தொடர்ச்சியாக கொரோனா காலம்லாம் நிறைய பேருக்கு வேலை செஞ்சோம். அந்த காலகட்டத்தில் 2019 அந்த சமூக நல சங்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நானே ஏற்படுத்தினேன். நான் அங்கே இருக்கிற சுற்றி இருக்க தம்பிகள்லாம் வச்சுக்கிட்டு ஏற்படுத்தினேன். அப்போ இது சமூகமாக செய்யறதை விட அரசியல் என்பது அசிங்கம் இல்லை, அதை செய்யலாம். அரசியல் மூலமாக தான் எதையும் செய்ய முடியும். ஒரு சமூக அமைப்பாக நீங்கள் 1000ல் 1 பங்கு கூட செய்ய முடியாது. அது எத்தனையோ கைகள் சேர்ந்து செஞ்சால் கூட அது நிறைவடையாது. அரசியலை தான் செய்ய முடியும். நான் சீமானோட பேச்சுக்களை கேட்க வேண்டிய சூழல் வந்து யதார்த்தமாக செய்திகள் பார்க்குறோம், அப்படி கடந்து போகுது. அப்போ ஒரு குழப்பம் வருது. இதே போன்ற குரல் இன்னொரு பக்கமும் கேட்டது மக்கள் நீதி மையத்தில் இருந்து. நாங்களும் சமூக இது அது எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்டலெக்சுவலாக இருக்குது, நல்லாவே இருக்குது. இது அதை விட இதில் கொஞ்சம் ராவாக இருக்க மாதிரி இருக்குது. இவர் வேறு கோமா வேறு பேசுகிறாரு, அவருக்கு ஸ்மூத்தாக பேசுகிறாரு. ஒரு சாதாரண புரிதல் தான். ஆனால் ஏதோ ஒரு லேக்கிங், ஒரு பற்றாக்குறை இருக்க தெரிஞ்சுது. இன்னொன்று நம்ம தெலுங்குக்காரனாச்சா நம்மளை எப்படி சேர்த்துப்பாங்க, நாம் தமிழ் தான் வந்து மற்றவங்களே ஆகாதுன்றாங்களேன்ற அந்த சந்தேகத்தோடையும் சேர்த்து இருந்தது. அப்போ ஒரு வழக்கறிஞர் அங்கே நம்ம சக வழக்கறிஞர், அவர் நாம் தமிழில் முக்கிய பொறுப்பில் இருக்கார். நீங்கள் நினைக்கிற பொருளாக இல்லைங்க, வாங்க நான் கூட்டி போய் அறிமுகப்படுத்துகிறேன்ட்டு அண்ணங்கிட்ட நேராக கூட்டி போய் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த விஷயங்கள்லாம் பேசணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் இணைஞ்சு வேலை செய்யுங்கன்னாரு. அதுலேருந்து தொடங்குச்சு. அப்புறம் தீவிரமாக புரிஞ்சிக்க நாம் தமிழில் இருக்கிற கட்சிக்கு கோட்பாடுகள் வந்து உலகத்துலேயே எந்த கட்சியிலும் இல்லைன்ற மாதிரி நான் மிகைப்படுத்தல கூட இவங்க நினைப்பாங்க, யாருன்னா நினைக்கலாம், பேசலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக உலகத்தில் மற்ற எந்த கட்சியிலும் இல்லாத கோட்பாடுகள் இருக்குது. நீங்கள் முன்னேறிய நாடுகள், மேற்கத்திய நாடுகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, தனித்த திருமணம் பண்ணாமல் வாழலாம், எங்கே வேணால் சுதந்திரமாக சுற்றலாம், எப்போ வேணால் விவாகரத்து வாங்கிக்கலாம் என்று எல்லா உரிமைகளும் பெண்களுக்கு எந்த நேரத்துக்கும் கிடைக்கக்கூடிய நாடுகளில் கூட 50 விழுக்காடு அரசியல் பங்களிப்பு இல்லை. வாக்களிக்கே இல்லாமல் இருந்தது. ஆனால் அரசியல் பங்களிப்பு 50 விழுக்காடு எந்த நாட்டிலும் இல்லை. இப்பவும் முக்கிய மத்திய அரசு 33 விழுக்காடு கொடுத்து அதையும் செயல்படுத்த முடியாது. ஃபியூச்சர் டேட்டட் பின்னால. ஆமா, அது வரப்போதா தெரியல, சம்பிரதாயத்துக்கு அது இருக்கு, இன்னொரு 5 வருஷம் இருக்கு. அப்ப இது செய்ய முடியும். பல பேர் சொன்னாங்க, வராதவங்க என்ன செய்ய, வராதவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் இருக்குங்க, அடிப்படையில் அந்த எண்ணம் இருக்கு, அதெல்லாம் செயல்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், எப்படி வந்தவங்களுக்கே 114 பேருக்கு சமமா 50 விழுக்காடு கொடுத்து வேலை செய்யறது கஷ்டம்னா, இப்பதான் வளர வேண்டிய கட்சிக்கு 117 பெண்களுக்கு இடம் கொடுத்து வேலை செய்யணும்னா இமாலய சவாலா இல்லையா? அது அப்போ அது ஒருத்தர் செய்யறாருன்னா அப்போ அது நிச்சயமா அது சராசரியா இங்க இருக்கிற இந்திய பெருநில பரப்பில் இருக்கிற எந்த கட்சியை போலவும் நாம் தமிழர் கட்சியில எனக்கு நல்லா ஆழமா பட்டுடுச்சு. அப்புறம் இந்த இனம் சார்ந்த சிக்கல்கள் கேள்விகள் வரும்போது அண்ணன் சொல்ற எப்பயும் ஒரு லட்டு வச்சிருந்தோம்ப்பா, அதை உடைச்சி பூந்தி ஆக்கிட்டோம், நீ இந்த ஆந்திரா கொண்டு போ, நீ இந்த கர்நாடகா கொண்டு போ, நீ இந்த கேரளா கொண்டு போன்னு சொல்லிட்டோம், மீதி கொஞ்சம் பூந்தி வச்சிருக்கேன். இது மீதி வச்சிருக்கிறது திருப்பி 3 பேர் வந்து கேட்டா எப்படிப்பா, இது எனக்கான பங்கு இல்லையா, எனக்கான நிலத்தை தானே நான் ஒதுக்கியிருக்கேன், அதில் தான் நான் உரிமை கேட்குறேன்னு கேட்கும்போது அதில் உள்ள ரொம்ப நியாயமான வழியும் அதில் உள்ள ஒரு நியாயமும் புரிஞ்சுது. அப்போ
இன்னொரு அதே காலகட்டத்தில் இந்த 2009-10 காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. இவர் சொல்ற வார்த்தைக்கும் அந்த நிகழ்வுகள். அப்போ ஒரு ஈழத்துல இவ்வளவு தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது இந்த நிலத்திலிருந்து வேற யார் யார் குரல் கொடுத்தா? தமிழ் நிலத்திலிருந்து தான் குரல் கொடுக்க முடிஞ்சுது. பக்கத்துல இருந்து ஆந்திராவை கொடுக்கல, கேரளாவில் கொடுக்கல, கர்நாடகாவில் கொடுக்கல, குஜராத்தில் கொடுக்கல, அஸ்ஸாம் பீகார்ல கொடுக்கல. அப்போ அவர்களுக்கெல்லாம் அவங்க வழியா தெரியல. அப்போ யாருக்கு தெரியுது உள்ளபடியேன்னா, இங்க கருணாநிதிக்கு தெரியல, ஜெயலலிதாவுக்கு தெரியல, நம்ம பார்த்தோம்ல. அப்போ யாருக்கு இது வழியா தெரியுது அப்படின்னு பார்த்தா அவன் நிலத்துக்கு தான், அவன் இடத்துக்கு தான் தெரியும்னு அண்ணன் சொல்ற கருத்துல. அப்போ இது பேக் டேட்டா நான் யோசிக்கிறேன். நான் 2019 கட்சியில் சேர்ந்தேன். இந்த வாதங்கள், இவர் சொல்லுகிற கருத்துக்கள் சரியான வேலிடேட் பண்றோம். நம்ம மூளை அப்படிதானே வேலை செய்யும். அப்ப அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆமா அதுல ஒரு நியாயம் இருக்குதானே செய்யுது. அதே நேரத்துல நான் பல அரசியல் நிகழ்வுகள் கடந்தபோது சரப்ஜித் சிங்னு ஒருத்தர் பாகிஸ்தான்ல கைது பண்றாங்க, மரண தண்டனை கொடுக்குறாங்க. அவரை தூதரகத்தில் பேசி அவரோட மரண தண்டனையை ரத்து பண்ணி இந்தியாவுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆனா இங்க கொல்லப்படுற தமிழர்களை தமிழ் மீனவர்கள் தான் சொல்றாங்க தவிர இந்திய மீனவர்கள் யாரும் சொல்றதில்லை. அப்ப இதெல்லாம் நீங்க ஒரு மீளாய்வு, திராவிட அரசியல்லேருந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு உள்ள இது உண்மையிலே ஒரு இனவாத கட்சியா அப்படி ஒரு மீளாய்வு செய்ய சிந்திக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அப்படி வரிசையில சிந்திக்கும் போது என்ன புரியுதுன்னா, இல்லை இதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்ப இங்க தமிழ் காத்து வாங்கிட்டு, தமிழ் சோறு தின்னுக்கிட்டு, தமிழ் காதலும் தமிழ் கல்வியும் பண்ணிக்கிட்டு, அப்போ நம்ம தெலுங்கு இது பேசுறதுல சரியானது இல்லை, அதுல நேர்மை இல்லை. அப்ப இல்லை, நமக்கு கடமை இருக்கு, நாமளும் இந்த போராட்டத்துல நம்ம பங்கெடுக்கணும்னு ஒண்ணு வருது. அப்ப இன்னும் ஒரு உறுதியான நிலைப்பாடு வருது. 2021 வந்துடுது. 21 ஐயா தொகுதி பக்கத்துல தான் அவர், நான் வெளி பக்கத்துல இருந்தேன், அவர் அண்ணா நகர்ல இருப்பாரு. அவர் பெரிய கூட்டம் வச்சிருப்பாரு, நிறைய பேர் வச்சிருப்பாரு, 100-150 பேரோட தான் எப்பயும் அண்ணா நகர்ல சுத்த கொஞ்சம் காண்டா தான். நான் கம்மியான ஆட்களோடு தான் அந்த பரப்புரைக்கு போவேன். அப்புறம் நிறைய தீவிர புரிதல். கம்மியா போனா கூட பயங்கரமா சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு வரீங்களா? அது என்ன சொல்றது, உண்மையில சொல்ல போனா அது அண்ணன் சொல்லி கொடுத்த பாடம் தான். நமக்கு ரவுடித்தனம் தான் அந்த பக்குவம் சொல்ல முடியாது. கல்லூரி நாட்கள்ல எனக்கு இதெல்லாம் பழக்கம், இந்த அடித்தடி சண்டைலாம் நான் நிகழ்த்திக்கல, அதுவா நிகழ்ந்தது எனக்கு. அப்போ அதில் பயிற்சி ஆயிடுச்சு. வடிவேல் மாதிரி அடி வாங்கி வாங்கி நமக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு. அப்புறம் அதை பத்தின பயம். அடி வாங்கின மாதிரி தெரியல, பக்கத்துல உட்கார்ந்துருக்குலாம் செருப்பு போய் விழுந்துச்சு. அவரு பேசுறதுக்கு அவர் வாங்கிட்டாரு, நம்ம என்ன சொல்ல முடியும். அப்போ அப்படிதான் வந்தது. அப்போ இதுக்கான நேரத்தையும் பொருளாதாரத்தையும் என்னால் என்னோட சக்திக்கு உட்பட்டது எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து வேலை செய்வது தான் சரியா இருக்கும்னு மனசுக்கு பட்டது. அதோட தொடர்ச்சி தான் நீங்க இன்னைக்கு பார்க்குற நேர்காணல் வரைக்கும். மகிழ்ச்சி. இப்போ அரசியல்னு பார்த்தாலே பெரிய பங்களிப்பு யார், எந்தெந்த துறையில் இருக்கிறவங்க அதிகமாக பங்களிப்பு செலுத்துறாங்க, இல்லை அதிகமாக பங்கு பெறுறாங்க, இந்த பதவிகளில் வராங்க, கட்சியிலையா இருக்கட்டும், இல்லை அரசு பதவிகளாக இருக்கட்டும், இந்த ஆட்சி அதிகாரத்திலையா இருக்கட்டும், இதெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கறிஞர்கள் தான் வராங்க. அந்த சூழல் எப்படி இருக்கு? அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்னும் இந்திய அளவில் நம்ம பார்க்கும்போது கூட வழக்கறிஞர்கள் தான் பெரிய அளவுக்கு வராங்க. இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் சுதந்திர போராட்டத்துக்கு அந்த காலகட்டத்திலேருந்தே பார்க்கணும். காந்தியடிகள்ல இருந்து வஉசி வரைக்கும் இவர் அடிப்படையாக அந்த சுதந்திர போராட்டத்துக்கு முன்னின்று நடத்திய மாபெரும் தலைவர் அத்தனை பேருமே வழக்கறிஞர்கள் தான். ஜின்னால இருந்து என்னன்னா வழக்கறிஞர்கள் வந்து அதுவும் அதாவது ரொம்ப வெற்றிகரமான வழக்கறிஞர்களா, வெறும் படிப்பு மட்டும் படிச்சுட்டு இல்லாமல் வெறும் வெற்றிகரமாக தொழிலில் வந்து சிறப்பான வெற்றி பெற்ற வழக்கறிஞர்களா. அவங்களுக்கு என்னென்னா பொதுவாகவே வழக்கறிஞர்கள் நான் சட்டக்குழுவில் படிக்கும்போது எங்கே வந்து சட்டக்குழு அதாவது நான் வந்து 1990 சட்டக்குழுவில் 1ஆம் ஆண்டு சேரும்போது அங்கேயே வந்து பல்வேறு அமைப்புகள் இருக்கும். திமுக மாணவர் அணி, அதிமுக மாணவர் அணி, கம்யூனிஸ்டுகள் வந்து மாணவர் அணி அப்படின்னு சொல்லி, அது இல்லாமல் சிறு சிறு இயக்கங்கள், அந்த இயக்கங்களுடைய அமைப்புகள் அங்கே தீவிரமாக செயல்படும். நீங்கள் வேறு எந்த கல்லூரிலையும் நீங்கள் அந்த அப்படியான ஒரு அரசியல் அமைப்புகள் செயல்படுறதை நான் பார்க்கவே முடியாது. இருக்கலாம், 1-2 இருக்கலாம், ஆனால் இவ்வளோ தீவிரமாக செயல்படுறதை நீங்கள் அந்த கல்லூரியில் பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நான் என்னுடைய சட்டக்கல்லூரியில், சென்னை சட்டக்கல்லூரியில், அதன் பிறகு அது அம்பேத்கர் சட்டக்கல்லூரியாக மாறுது. அப்போ மெட்ராஸ் லா காலேஜ் தான். அந்த உள்ளே நான் நுழையும் போது அந்த முதல் வாரத்திலே நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, இங்கே மிகப்பெரிய வந்து அரசியல் தாக்கத்தோடு பல்வேறு இயக்கங்கள், மாணவர் அமைப்புகள் இயங்கிட்டு இருக்கு. நான் அப்போது என்னென்னா, அப்போ நமக்கு ரொம்ப விவரம் தெரியாது. ஏன்னா ராவா வந்து அப்போ தான் வந்து +2 முடிச்சுட்டு வந்து உள்ளே வரும். ஏன்னா 5 வருஷம் படிப்பு இருந்து. அதனால் அப்போ உள்ளே வரும்போது சில கூட்டங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஒரு சீனியர் வந்து நம்ம விமான நிலையம் போனோம், அங்கே ஒரு தலைவர் வராரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் நிற்கிறாரு. அங்கே வந்து டெல்லியிலேருந்து ஒரு காங்கிரஸ் தலைவர் வராரு. அவர் பேரோட ஞாபகம், ரமேஷ் தாக்கூர்னு அவர் பேர்.
அவர் வராரு, அவருக்காக வந்து போகிறோம், வந்து கோஷம் எழுப்புறோம், பண்ணுறோம். இப்படி அடுத்தடுத்து வந்து அரசியல் நிகழ்வு நான் பார்த்துட்டே வரேன். அப்போது என்ன ஆகுதுன்னா, ஓரளவு அரசியல் பார்வையும் ஆர்வமும் இருக்கிற எந்த மாணவனும் கண்டிப்பாக ஈர்க்கப்படுவான். நான் எல்லா மாணவனும் அரசியலுக்கு வந்துருவான்னு சொல்லலை. என் கூட படித்தா வந்து 180 பேர் இருக்கலாம், 180 பேருக்கு அந்த அரசியல் ஆர்வம் வரும்னு சொல்லலை. ஆனால் அது குறைந்தபட்சம் ஒரு 20 பேருக்காவது அந்த ஆர்வம் வரும். அதை அடுத்தடுத்து முன்னெடுத்து செல்றது அவங்களுடைய தனிப்பட்ட அந்த கால சூழ்நிலை, திறமை, அதுதான் வந்து முன்னெடுத்து செல்லும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, கல்லூரி காலங்களிலே வந்து வழக்கறிஞர்கள் அரசியலுடைய பார்வையோட அந்த அரசியல், அதாவது அவர்களை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் அரசியலில் வந்து தான் என்ன அடுத்து செய்யணும். இப்போ இருக்கிற நீங்கள் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கனாலே குறைந்தபட்சம் 40%, 100 பேரில் ஒரு 40% வந்து வழக்கறிஞர் தொழிலில் வந்து அதை முடித்தவங்கள தான் இருப்பாங்க. ப. சிதம்பரம் உள்பட நான் சொல்கிறது வந்து மிக தீவிரமாக நல்லா வந்து ப்ராக்டிஸில் இருக்கிற வழக்கறிஞர்கள் தான். ஆனால் என்ன வந்து இதில் ஒரு சின்ன வந்து விஷயம் என்னென்னா, அப்பயே நான் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது காலகட்டத்திலே மிகப்பெரிய இந்துத்துவ எதிர்ப்பு வந்து இந்த தமிழ் நிலத்தில் இருந்திருக்கு. 90களில் நீங்கள் பிஜேபின்றது கிடையவே கிடையாது. அவங்களுடைய மாணவர் அமைப்பு ஏபிவிபின்னு ஒன்று இருக்கும். ஒரே ஒரு நாள் அவங்க வந்து அந்த வந்து அப்போ தான் என்ன முதலாக 91ல் சட்டக்கல்லூரியில் நான் படிக்கும்போதே ஹோலி கொண்டாட்டத்தை ஒரு 3 பேர் முயற்சி பண்ணிட்டாங்க. அவர்களை அடித்து விரட்டினதை வந்து நான் கண்ணில் பார்த்தேன். நீ எப்படா இங்கே வந்து ஹோலி கொண்டாடுவ அப்படின்னு சொல்லி, அப்போ ஏபிவிபின்ற ஒரு மாணவர் அமைப்பு, எந்த விதமான பலமும் இல்லாத அமைப்பு அங்கே இருக்கும்போது அதை கூட வந்து இவங்களால் வந்து சகிக்க முடியல. எனக்கு நல்லா தெரியும். அப்போ அதனுடைய எனக்கு முன்னாடி படித்தவங்க தான் வானதி சீனிவாசன் அவர் கணவர் வானதி. அவங்க 2 பேருமே எனக்கு அப்போ நான் முதல் ஆண்டு படிக்கும்போது அவங்க 3ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அவர்கள் மீது வந்து அவங்க ஏபிவிபி. ஆமா, அவங்க அப்போதான் சட்டக்கல்லூரியில் ஏபிவிபி அப்போதான் கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. அதுவே தகர்த்தெறியப்பட்டது. ஒட்டு மொத்தமாக இந்த நிலம் வந்து என்னைக்குமே வந்து அந்த தமிழ் நிலம், அப்போதான் நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த தமிழ் நிலம் ஒட்டு மொத்தமாக இந்துத்துவாவை எந்த காலகட்டத்திலும் ஏற்றுக்கொள்ளாது, இந்துத்துவா வெறியை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றத வந்து அப்போதான் நான் உணர்றேன். அதன் பிறகுதான் வந்து அதுலேருந்து தான் பார்க்கும்போது, நான் 3rd இயர் படிக்கும்போது அந்த 2091 சட்டமன்ற தேர்தலில் சிவபதின்னு சொல்லி ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், அவர் அப்போ தான் எனக்கு ஒரு 3 வருஷம் சீனியர். அவருக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து போட்டியிடறதுக்கு அந்த வாய்ப்பு தராங்க. திருச்சி மாவட்டம் லால்குடியா மங்களூரான்னு தெரியல, அதில் ஒரு தொகுதியில் அவர் வந்து நிற்கிறார். அவரை நான் அந்த அடிக்கடி பார்ப்பேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இது என்னடா பெரிய விஷயமா இருக்கு, சட்டமன்றத்துலாம் வந்து உடனே சீட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு. அப்படி நான் பார்த்த வரைக்கும் வந்து ராஜா மான்சிங் ஒருத்தர், நான் அந்த படிக்கும்போதே இப்படியான ஒரு வந்து தலைமை பண்போடு சில வந்து மாணவர்கள் என்னுடைய சீனியர்ஸ் அவங்க வரும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய ஆர்வம் வரும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த ஆர்வத்தை நீங்கள் முன்னெடுத்து சொல்வது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம், முயற்சியாக இருக்கலாம். ஆகவே இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு வந்து சட்டம் தெரியும் அப்படின்ற ஒரு அந்த திமிரு இருக்குல்ல, மமதை இருக்குல்ல, அது வந்து பல இடத்துல உங்களை முன்னிறுத்தும். ஏன்னா இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வச்சுப்போங்க, அவனுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு, வேலை, திருமணம் அதோட போயிடும். ஆனால் நாங்கள் வந்து சட்டத்தை படிக்கும்போது என்னென்னா, இது சட்டம் எப்படி மீறப்படுகிறது, இந்த அதிகார வர்க்கம் சட்டத்தை வந்து எப்படிலாம் வந்து பயன்படுத்தி அடக்கி ஒடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கண்ணெதிர்க்கு பார்க்குறோம். காவல்துறை அடக்குமுறையை பார்க்குறோம். அப்போது இதை வந்து தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு சட்டம் படித்த வழக்கறிஞருக்கும் சட்டக்கல்லூரி மாணவருக்கும் இயல்பாக வரும். அப்படி இயல்பாக வரும்போது அவனுக்கு என்ன தோணுன்னா, அடுத்து நம்ம வந்து நம்மள அதிகாரத்தில் இருந்தால் தான் நம்மளால் ஏதாவது ஒரு பயணத்தை நாம் விரும்பியபடி, எந்த கொள்கையாகனா இருக்கலாம், தமிழ் தேசியமாக இருக்கலாம், திராவிடமாக இருக்கலாம், கம்யூனிசமாக இருக்கலாம், இல்லை வந்து பிஜேபி போன்ற இந்துத்துவா இருக்கலாம். அப்போது அந்த குறிக்கோளை ஒருத்தன் அடையணும்னா, அதிகாரத்துக்கு வரணும்னா அரசியல் ரொம்ப அவசியம் அப்படின்றத உணர்றான். அதாவது 2 வகையாக பிரிக்கலாம். கொள்கைக்காக, சித்தாந்தத்துக்காக அந்த அரசியலுக்கு வருவது ஒரு வழக்கறிஞர்கள், ஒரு குழு, அதுதான் மேஜராக இருக்கும். அந்த இளம் வயதில் அவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் இருக்கும். வெறும் வந்து சுகபோக வாழ்க்கைக்காக, ஏதாவது எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், நம்ம வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சுகபோக வாழ்க்கைக்காக வருவதும் ஒரு சிறு குழு. அதுவும் அந்த மனப்பானே உண்டு, அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் கால கொடூரம் என்னென்னா, அந்த சிறு குழு தான் பல நேரத்தில் வின் பண்ணியிருக்கு. நான் நேரில் பார்த்துருக்கேன். ரொம்ப அபத்தமாக, ஒன்றுமே எந்த சித்தாந்தம் இல்லாமல், எந்த கொள்கை இல்லாமல், அடுத்து பார்த்தா 10 வருஷத்தில் அவன் மந்திரியாகி அவன் என்னுடைய சட்டக்கல்லூரி நிகழ்ச்சிக்கே வந்து வரும்போது எனக்கு பெரிய அவமானமாக இருக்கும். என்னடா இது வம்பா இருக்கு அப்படின்னு. நம்ம இவ்வளோ இது எனக்கு முன்னாடி உள்ள சீனியர்ஸு, அவன் பாவம் வந்து வழக்கெல்லாம் வாங்கியிருப்பான், எக்ஸாமே எழுத முடியாது.
அப்படியான வந்து வந்து சட்டக்கல்லூரி போராட்டம் நடத்தி பல வழக்குகள் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தன் நக்சலைட்னு முத்திரை கொடுத்தப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையை அது பிறகு என்னன்னு தெரியல. இப்படி அந்த கல்லூரி விட்டு போனவங்களாம் இருக்காங்க. இப்படி சித்தாந்தத்தோட போறவங்க இருக்க ஒரு குழுவில் இப்படி நல்லா சுகமாக வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு நோக்கத்தோடு போய் வெற்றி அடைஞ்சினாங்க. ஆகவே வழக்கறிஞர்கள் இயல்பாகவே அந்த தன்மையோடு அந்த அரசியல் பார்வையோடு வந்து படிக்கும்போது சட்ட ரீதியாகவே வந்து பல பிரச்சனை அணுகும் போதே இல்லை ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது நான் 95 ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து என்னென்னா இயல்பாகவே எனக்கு வந்து ஒரு அரசியல் பார்வை வந்துடும். இவங்களுடைய தலைமை சரியான தலைமை இல்லை இது பெரிய ஊழல் தலைமை, இது ஒழித்து கட்டப்பட வேண்டிய தலைமை அப்படின்ற ஒரு அரசியல் பார்வை வந்துடும். அதனால வழக்கறிஞர் மற்ற துறையை சார்ந்தரோட ஒரு டாக்டர் வந்து ரொம்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அரசியல் பார்வை வந்துடாது. அவருக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது இருந்தால் தான் வரும். ஆனால் வழக்கறிஞர் அப்படி கிடையாது. அவனுக்கு இயல்பாகவே அந்த படிப்பு, அந்த கால சூழ்நிலை, கல்லூரி வாழ்க்கை அவனை அரசியலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதை தொடர்வது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். இப்போ அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியிலையும் நிறைய வழக்கறிஞர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் ஓரளவுக்கு அறிந்தவர்கள்னே நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எடுத்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு அறியப்பட்ட முகங்கள்னே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்கான தேவையும் கூட நாம் தமிழர் கட்சியில இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேவை இருக்கு. அதான், ஏன்னா அண்ணன் வந்து இந்தியாவிலே கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அதிக வழக்குகள் வாங்கின ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு. 200 ஏதோ இருந்தா கூட இருப்பாரு. வாய்ப்பு இருக்குல்ல. நான் சீரியஸா சொல்றேன். எனக்கு யாராவது இதை ரெஃபர் பண்ணணும்னு நான் கூட விரும்புறேன். உலகத்திலேயே பொதுவெளியில அதிகமான மேடை பேச்சுக்கள் பேசியதுல நிச்சயமா அண்ணன் கின்னஸ் ரெக்கார்ட்ல இருப்பாரு. யாருன்னா அதை ஆய்வு பண்ணி அனுப்புனதுதான் தெரியும். நீங்க சொல்றது உண்மைதான். கடந்த 25 ஆண்டுகள்ல மிக அதிகமாக அவர் பேசினதுல பாதி நேரம் கூட வேற எந்த தலைவரும் பேசியிருக்க மாட்டாங்க. உறுதி. அதிகப்படியான பொதுவெளி மேடைகள்லயே. ஆமா, பிரஸ் மீட்டுக்கு வச்சு அதுக்கு தனியா ஒரு கின்னஸ். அது உண்மை. அதனால அவருக்கு நிறைய வழக்குகளும் வந்திருக்கு. அதிகமான வழக்குகளை கொண்டவர். முன்னாடி கூட சொல்லுவாரு, அண்ணன் நக்கீரன் கோபாலுக்கு அடுத்து நானும் பேரு. இப்ப அவரெல்லாம் தாண்டியாச்சு. இந்த டிசம்பர் 2024 இந்த ஈவராவை போட்டு அடிச்சதுல அப்ப மட்டுமே 70 வழக்கு ஒரே காலகட்டத்துல அப்படியே மொத்தமா. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஹோல்சேல் பர்ச்சேஸ் நமக்கு. இப்போ அவ்வளவு வழக்குகள் வரும்போது அந்த வழக்குகளை கையாளுறதுக்கும் தேவை இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியும் அடிக்கடி போராட்டங்களை செய்யறது, போராட்டம் செய்யறவங்களுக்கு ஆதரவா போய் நிக்கிறதுன்னா அது வழியாவும் நிறைய. இப்ப சிஏஏ போராட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கலந்துகிட்ட எல்லாருக்கும் வழக்கு. சின்ன பெண்ணா அன்னைக்கு வந்து கட்சியில சேர்ந்து பணி செய்ய ஆரம்பிச்சா அனீஸ் பாத்திமா, நம்ம ஏற்கனவே நேர்காணல் எடுத்தோம், மேடையிலே வழக்கம். அது என்ன டீனேஜ்ல இருக்கும் போது ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்சு மேடையிலே வழக்கு. அது மாதிரி அவங்க தொடங்கி யாரு வேணா எடுத்துக்கிட்டீங்கன்னா போராட்டத்துல கலந்துக்கிட்டு அதனால வழக்கு பெற்றவங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி வழக்கும் தொடுக்குது இந்த திட்டங்களை முடக்கிறதுக்கு, இது மக்களுக்கு எதிரானது அப்படின்னா. அப்போ இவ்வளவு தேவை இருக்கும்போது ஒரு வழக்கறிஞர் பாசறை அப்படிங்கிறது மிக மிக முதன்மைத்துவம் வாய்ந்த ஒரு பாசறையா திகழுது. இப்போ அந்த பாசறை எப்படி கட்டமைச்சு இயங்குறீங்க, அதனுடைய தாக்கம் பயன் எப்படி இருந்திருக்கு, அண்ணன் சீமானுடைய வழக்குகளை கையாளும் போது அந்த பட்டறிவு அனுபவம் எப்படி இருக்கு? அண்ணன் சீமான் வழக்குகளை கையாளுதுன்னா ஒரு கிளையண்டா கேட்டீங்கன்னா அவர் தான் மோசமான கிளையண்ட்டு. இல்லை, ஒரு கிளைண்ட் நம்ம பேச்சை கேட்கணும்ல, எப்பயும் நாம தான் ஒரு பேச்சை கேட்கணும். அதனால ஒரு வழக்கறிஞர் பாசறை சார்பாக சில ஒரு பிரச்சனை. காவல் நிலையம் போனோம், நானும் ஐயா ரூபன்லாம் காத்திருக்கிறோம். இவர் எதனா கேட்பாரு, காவல் நிலையத்தில் எதனா போனால் என்னடா பதில் சொல்லலான்னு கேட்பாரு. நாங்களும் ரொம்ப நேரமாக காத்திருக்கோம். இவர் நம்ம சொல்லி தரோம்ல, இப்படி கேட்டால் அப்படி பதில் சொல்லுங்கள், அப்படி கேட்டால் அப்படி பதில் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் கேட்கவே இல்லை. இவர் எதுவுமே கேட்கல. நம்மளே போய் அண்ணே இந்த ஸ்டேஷனில் இப்படி கேட்டாங்கன்னா உடுப்பா அது 200 ரூபாய் சொன்னதே தான்ப்பா நான் சொல்லிக்கிறேன், நீ பாப்பா. ஏமா நல்ல சட்டை ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுப்பா, போட்டு பழிச்சுன்னு போய் நம்ம காவல் நிலையத்தில். அப்புறம் அப்படிப்பட்டாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவரு பயங்கர இதுக்கெல்லாம் அசர்ற ஆள் இல்லை. ஒரு விஷயம் நான் சொல்றது முக்கியம், ஒரு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, வழக்கறிஞராக நமக்கு வந்து எங்களுக்கு வந்து எனக்கு கோஷ்டி இருக்கோ சில விஷயங்கள் தெரியும். அதாவது இந்த வழக்கை இது வந்து நடத்த முடியும், இதில் இப்படி ஒரு உத்தரவு வாங்க வாய்ப்பு இருக்குது, இந்த வழக்கில் இவ்வளோ மெரிட் இருக்குது, இதெல்லாம் வாய்ப்புகள் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்றது நம்ம வந்து ஒரு முடிவெடுப்போம். அப்போ இது நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கில் வந்து அது இப்போ இந்த பெரியார் சம்மந்தப்பட்ட வழக்கு தான். அதில் வந்து என்னென்னா எல்லா வழக்கையும் ஒன்றா, அதாவது 70 வழக்கையும் நீ என்ன எதுக்காக போட்ட? கடலூர் திட்டக்குடியில் பெரியாரை பற்றி பேசுனதுக்காக நீ போட்ட. அது செய்தியாளர். அப்போ நீ என்ன பண்ணணும், ஒரு வழக்கம் தான் போட முடியும்.
நீ தமிழ்நாடு முழுக்க அதுக்கு நிறைய முன் தீர்ப்புகள் இருக்கு. அதில் வந்து நீ வந்து அப்படி வந்து ஒரே சம்பவத்துக்கு நீ என்டையர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் போட எங்கேயோ கொடுக்குற வழக்கு சுப்ரீம் கோர்ட்டோட நிறைய வழிகாட்டுதல்கள் நிறைய வந்து தீர்ப்புகள் இருக்கு. நான் அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சு நான் சொல்றேன் அண்ணன்கிட்ட, அண்ணன் இந்த மாதிரி வந்து இந்த ஒன்னா ஒரு கிளப் பண்ணி வந்து கேட்கலாம் போடலாம் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா சொல்றாரு. நீ வேறப்ப அதெல்லாம் வந்து வராதப்பா அப்படின்றாரு. நான் அவர்கிட்ட உருண்டு பரண்டு இல்லைன்னா இதை நான் வாங்கிடுவேன், அதனால வந்து ஒன்றும் இருக்காது அப்படின்னு. நீ வேணா பாரு, போட்டு பாரு, என்ன ஆகுதுன்னு பாரு, நான் சொன்னதான் நடக்கும்னாரு. சத்தியமாங்க நான் வழக்க தாக்கல் பண்ணி உருண்டு பரண்டுட்டாங்க அந்த ஜட்ஜுக்கிட்ட. என்ன நோய், என்னுடைய முழு அனுபவத்தையும் நான் பயன்படுத்தி ஆர்கியூ பண்றேன், பேசுறேன். கடைசியில் அவர் சொன்னதாங்க நடந்தது. அப்போ தகவல் சொல்றேன், அண்ணே ஏய் சொல்லல அவனுக்கு, உனக்கு அவ்வளவுதான் பட்டாதான் தெரியும் உங்களுக்குலாம், நான் தான் சொன்னேன் அப்பயே போய்டா போன அப்படின்ட்டாரு. அவருக்கு கிளைமேட்டும் தெரியும். ஆமா, நமக்குள்ள என்ன வருதுன்னா, என்னடா 31 வருஷம் தொழில் இது அவரு ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை சொல்லிட்டாரு, நம்ம உருண்டு பறந்து அதன் பிறகு அவர்கிட்ட சொல்றோம் அப்படின் போது அப்போதான் நான் நினைக்கிறேன் இன்பானாவே அவருக்குள்ள பெரிய குவாலிட்டிஸ் இருக்கு. அது என்னன்னா எல்லா தலைவருக்கும் ஏன்னா நான் பல்வேறு தலைவருடைய வழக்குகளை அந்த வழக்கு தொடுத்த வழக்கறிஞர் எனக்கு மிக நிறைய நண்பர்கள், அது அந்த தலைவர் பேர்லாம் சொல்ல விரும்பல. அவங்க சில நேரத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த வழக்கை இப்படி கொண்டு போகலாமா இப்படி பண்ணலாமா அப்படின் போது அவங்க என்னன்னா இவங்க சொல்றதா அவங்க கேட்பார் அந்த தலைவர். சார் இது பண்ணலாங்க, இது பண்ணக்கூடாதுங்க, சரிங்க நீங்க பார்த்து முடிவெடுங்க அப்படின்னு. அப்போ அது வேற, அது பல விஷயம், பல தலைவர்கள்லாம் வந்து ஆந்தி வேல அந்த தலைவர் மறந்து போயிட்டு அவர் இப்போ இல்லை, உயிரோட இல்லை, அதனால நான் வந்து பேரை சொல்ல விரும்பல. அவர் வந்து புயல் பிரச்சனை கிட்ட போகும்போது ஒரு தகவல் வந்து நீங்கள் கைது செய்யப்படலாம் ஒரு தகவல், என் பக்கத்தில் ஒரு வக்கீல் இருக்கார், அவர் எனக்கு வேண்டியவர், அவர் சொல்றாரு ஒரே ஒரு ஃபோன் தாங்க வந்தது, தெரிச்சு ஓடினார் பாருங்க அவரு, எங்க போனாரே தெரியலங்க, என் கார் பின்னாடி வருது, நான் முன்னாடி பாக்குறேன், அவர் காரே காணுங்க அப்படின்றாரு. அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கும் பட்சத்துல இவர் வந்து என்னன்னா எதை பத்தியுமே வந்து அவர்களும் இன்வால்வ். அதுக்கு மேல அதுக்கு விட ஒண்ணு இருக்கு. ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு வரணும், இவர் வந்துட்டாரு புறப்பட்டாருன்னா நம்ம தயாராகிக்கலான்றதுக்காக ஃபோன் பண்றேன் நான். அவருக்கு பண்ண முடியாதுல்ல, பக்கத்துல இருக்கணும். என்ன அண்ணன் ரெடி ஆகிட்டாரா, கிளம்பிட்டாரான்னு. இல்லை துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்கன்னு. சென்னை கொடுக்குற கூட்டத்துக்கு என்னதுங்க துணி எடுத்து வச்சு, வேற வெளியே எங்கன்னா போகிறாருன்னு. இல்லை ஜெயிலுக்கு போனாலும் போவோம், அதனால ஒரு 10 செட்டு ட்ரெஸ் எங்கேயோ டூர் போகிற மாதிரி மீட்டிங்கு கிளம்பும் போது அது வேற சாக்கியம் சொல்றாரு, என்னப்பா எதிர்பார்த்து வந்து கைது பண்ணி புத்தகம் நிறைய எடுத்து வைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆடு. இல்ல அவரை நம்ம பெருமைப்படுத்தணும் அவரு அப்படின்ற எந்த எண்ணமும் கிடையாது. எனக்கு கூட தான். ஆமா, இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க, வழக்கு கொடுக்காங்க, ஏன் உங்களுக்கு எல்லாம், அதாவது இவங்க எல்லாம் பின்னாடி நின்றுட்டு என்ன முன்னாடி அனுப்புவாங்க, அப்போ ஏன் உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா அப்படிம்பாரு. ஏன்னா அது என்ன நோக்கி வந்துடணும், இவங்க எல்லாம் சேஃபா இருந்துக்கிறதுக்கு. பிரச்சனை இருக்குன்னா அரசியலா அணுகுவாரு. நீங்க சொன்னதுல இருந்து நம்ம என்ன இதுல புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இது பெருமைப்படுத்தல, உண்மையிலே சாதாரண. நான் ஒன்றும் பெரிய தலைவர்கள் நிறைய பேரோட பழகினவெல்லாம் கிடையாது. பார்க்குறோம் அவங்கவுங்க என்ன நிலைப்பாடு. ஒரு நெருக்கடியான நிலை வரும்போது தலைமை பண்பு வெளியே தெரியும். அந்த மாதிரி நெருக்கடியான நிலைகள் வரும்போது என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முதன்மையான ஒரு செய்தி. அஞ்ஞாத வாசம் போறவங்கலாம் இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஒரு 3 நாள் வீட்டுல போய் படுத்துட்டு அப்புறமா வீடியோ போடுறது, நான் எதிர்கொள்வேன். 30 நாள் வெளியே வராம இருக்கிறவங்களும் இருக்காங்க. உண்மையிலேயே அதுதான் ஒரு வெரி வெரி ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்ட், பயங்கரமான அரசியல் தெளிவு மிக்க ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு. எனக்கு ஒரு கார்த்தி ஒரு இது இருக்கு. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது அப்படியே உள்வாங்கி இருக்காருன்னு எனக்கு தோணும். when the going gets tough, the tough gets going. இடும்பைக்கு இடும்பை படுப்ப, இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்தை கண்டு யார் துன்பப்படலையோ அவனை கண்டு துன்பம் துன்பப்படும். இது வழியா நான் இன்னொரு செய்தியும் சொல்லிக்கிறேன். அண்ணன் வந்து யாருக்கும் சொல்லாம ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அதுல பயங்கரமான தமிழ் செய்திகள்லாம் இருக்கும். அப்படியா? அந்த சேனல் என்னன்றத நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓ, இது ஒரு ட்விஸ்ட் இருக்கா? அத நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சவனும். என்னையா அண்ணன் ஸ்ரீதர் அண்ணன், ஸ்ரீதர் உங்களதான் சொல்றாரு.
கொரோனா காலங்கள்ல பிள்ளைங்களுக்கு அண்ணா பள்ளி அது கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க செய்தி பேசுங்க. நான் கண்டுபிடிச்சேன். இது போதும், இந்த அதனால குறிப்பு போதும். ஏதோ அந்த நேரம் இருந்தது பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்காக 2-3 தமிழ் படம் போட்டேன். யூடியூப் சேனல் தானே, எல்லாரும் பாக்குறது தானே, எங்கேயும் சொன்னது கிடையாது, யாருக்கும் தெரியாதுண்ணே. நான் கண்டுபிடிச்ச உடனே நான் வந்து கேக்குறேன், திருன்னு முடிக்கிறாரு. சொல்லக்கூடாத கண்டுபிடிக்கூடாத ஒருத்தன் பாடம் நடத்தினா அதே கண்டுபிடிச்ச சொல்லுவாங்க. வழக்கு நடத்தினா ஒரு வக்கீல் பெருமையா சொல்லிக்கலாம். பாடம் நடத்துறது என்ன சொல்லி அதை நம்ம சரி. இப்போ வழக்கறிஞரை பத்தி வழக்கறிஞர்கள் ஏன் இப்படி அரசியலுக்குள்ள வராங்கன்னு கேள்வி கேட்டீங்களா? முதல்ல சங்கர் சார் சொன்னாங்க. நான் ஒண்ணுதான் பாக்குறேன், இங்க யாரெல்லாம் வழக்கறிஞர், நீங்க ஆதி காலம் தொட்டு சுதந்திர போராட்ட காலம் தொட்டு பிரிட்டிஷ்ல எப்பெல்லாம் வழக்கறிஞர் முறை இங்க அறிமுகப்படுத்தணும், அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த முறை கிடையாது. பஞ்சாயத்து அந்த ஆயம் மாதிரி தான் இருந்தது. நீங்க காந்தி எடுத்துக்குங்க, அம்பேத்கர் எடுத்துங்க, ரெண்டும் வந்து நேர் எதிர் துருவங்கள். இன்னும் கேட்டா இவங்க அன்சக்சஸ்ஃபுல் லாயர், ஒரு வழக்கறிஞரா இவங்க பரிமளிக்கவே இல்லை. இங்க நம்ம செக்கெழுத்த செம்மல் வஉசி ரொம்ப சக்சஸ்ஃபுல் லாயர். சிங்காரவேலரும் சக்சஸ்ஃபுல். அவங்க தொழிலாளர்களுக்காகவே வழக்கு நடத்தி பல உரிமைகளை பெற்று தந்தவங்க. இப்ப எல்லாம் கவுனை தூக்கி போட்டு எரிச்சிட்டு நான் நடத்துறேன்டா என் கோர்ட்டுக்கு வாங்கடான்னு கூட்டிட்டு போனவர். இப்ப என்ன இது எல்லா புள்ளியிலையும் நான் என்ன பாக்குறேன்னா, ஏன் ஒரு வழக்கறிஞர் மற்ற யாரை விட அதிகமா ஈர்க்கப்படுறார் அப்படின்னா, உரிமைனா என்ன அப்படின்ற கேள்விக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் தான் சரியா புரிஞ்சுக்க முடியும். இது என்னுடைய உரிமையா இல்லையா, எந்த விஷயமா இருந்தாலும் நான் இங்க இப்ப இத்தனை மணிக்கு தூங்கலாமா கூடாதா, நான் இதை பேசலாமா கூடாதா, நான் இந்த நேரத்துக்கு அங்க போகலாமா கூடாதா, இப்படி எந்த கேள்வியுமே இது நீங்க உப்புக்கு வரி போட்ட காலத்துல சட்டம் மறுப்பு இயக்கத்துல இந்த சட்டம்னா என்ன, சட்டம் எதனை, இப்ப சட்டம் ஒரு உரிமையை உறுதிப்படுத்துது, இல்லை ஏதோ ஒரு உரிமையை வெட்டுது. ஒரு உரிமையை ஒரு சட்டமே வந்து வெட்டும்பொழுது அப்போ அது உரிமைக்கு எதிரான செயல். அப்போ அந்த சட்டத்தை மறுக்கணும். சட்டமே உரிமையை உண்டு பண்ணுறதுக்கு தான். இப்போ சட்டத்தையே மறுக்க முடியும்னா சட்டத்தை மறுக்கணும். அப்போ அதுக்கு ஆழ்ந்த அறிவு வேணும். அந்த சட்டம் போட்டாங்களே நம்ம அதை கடைப்பிடிக்கணும்னா பொதுவாக எல்லாரும் நினைப்பாங்க. அப்போ உண்மையிலேயே அது உரிமை தொடர்பான சட்டமா, இல்லை உரிமையை அந்த சட்டம் கொடுக்குதா, ஒரு உரிமையை கொல்லுதா, அப்படின்னா இது எப்படி கொல்லுது அப்படின்ற கேள்விகள் இப்போ இந்த விசாரங்கள் இருக்குல்ல, இதை பற்றின சிந்தனைகள் அது இயல்பாக ஒரு வழக்கறிஞருக்கு ஏற்படுது. ஒரு சட்டம் எங்கே உருவாகுது, பழக்க வழக்கங்கள், வழக்காறுகள், இங்கே நடக்கிற நாட்டில் தொடர்ச்சியாக நடக்கிற பழக்கங்கள், அந்த நம்பிக்கைகள், அதோட தொடர்ச்சியாக சட்ட வடிவம் பெற்று சட்டமாக வரும்போது சட்டசபைக்கு வந்து பார்லிமெண்ட்டோ அசம்பிளிக்கோ அங்கே வந்து பெரும்பான்மை பெற்று சட்டமாக மாதிரி வருது. இதை செயல்படுத்தும் போது என்னென்ன கேள்வி வருது, இதில் என்ன குறை வந்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, அது வந்து ஒரு வழக்கறிஞருக்கு இயல்பாக வாய்க்குது. இது வந்து ஒரு டாக்டருக்கு வாய்ப்பில்லை. ஒரு அரசு ஊழியர் போவார், ஃபைல் அட்டன் பண்ணுவார், அந்த ரூல்ஸை படிப்பார், அதுக்கேற்ற மாதிரி போயிடுவார். அப்போ இது வரும்பொழுது எங்கெங்கெல்லாம் வழக்கறிஞர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து உரிமை நசுக்கப்படுதுன்ற புரிதல் வழக்கறிஞருக்கு ஏற்படும் போது உரிமைக்கு குரல் கொடுக்கணுன்றது இயல்பாகவே ஆகுது. அதில் நல்ல உண்மையிலே மனிதாபிமானமும் சட்டமும் தேர்ந்தவர்கள் வழக்கறிஞராக வந்துடுறாங்க. அப்படி ஒரு கலாச்சாரம் வளர்ந்துகிட்டே வருது. 1910 தொடர்ச்சியாக ஒரு கலாச்சாரம் வந்துகிட்டே வருது. 1990-2000 பிறகு உரிமைக்காக போராடின வழக்கறிஞர்கள் அரசியலுக்கு வந்தது போய் வழக்கறிஞர்கள்னா ஒரு மரியாதை இருக்கு, அரசியலில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு உள்டாவா யாரெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்தாங்களோ அவங்க ரவுடித்தனம் பண்ணாங்க, அவங்களுக்கு கூட பிஎல் படிச்சுட்டு அட்வொகேட்டுன்னு பின்னாடி போட்டுக்கிற பழக்கம்லாம் வந்துச்சு. இப்போ இதை தள்ளிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியும் சட்டம் சார்ந்தது தான். ஒரு கட்சி தோன்றதுலேருந்து ஒரு கட்சி ஒரு உரிமையை சட்டமன்றத்தில் பேசுறதுல ஆரம்பித்து மக்கள்கிட்ட போராட்டம் நடத்துறது எல்லாமே சட்டம் சார்ந்தது தான். ஒன்று சட்ட ஏற்பு, இல்லை சட்டத்தை வந்து மீறல். இத்தனை மணிக்கு மேலே நீங்கள் பேசக்கூடாது, பேசுவேன், இது ஒரு சட்டம், இந்த சட்டத்தை நான் கொளுத்துறேன், ஒரு சட்டத்தையே சட்ட ஏறிப்பு. அப்போ இது வந்து ஒரு இது செய்யலாமா வேணான்னு ஒரு சாமானியனுக்கு கேள்வி வரும். அப்போ அந்த வரலாற்று பின்புலத்தோட இதை செய்ய முடியும், இதை செஞ்சால் இது தண்டனை, இது சரி, இது பேச்சு உரிமை, இதை பேசலாம் பேசக்கூடாது பகுப்பாய்வு ஒரு வழக்கறிஞருக்கு இயல்பாக கிடைச்சிறதுனால அந்த அறிவை பயன்படுத்தி எந்த ஒரு நிகழ்வுலையும் ஒரு கட்சியை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஒரு வழக்கறிஞருக்கு இருக்குது. அந்த வேலையை இந்த அதே கட்சியில் இருக்கிற ஒரு மருத்துவராலேயோ ஒரு பொறியாளராலேயோ வேறு எந்த நபராலையும் செய்ய முடியாது. அந்த விதத்தில் தான் வழக்கறிஞருடைய பங்கு மிக முக்கியமானது. அதுவும் நாம் தமிழர் மாதிரி கட்சிக்கு 24 மணி நேரம் அவன் வடிவேல் சொன்ன மாதிரி நாங்களாம் பிரச்சனை ஏதாவது போறியா பற்றி தூக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பிள்ளைங்க அதிகமாக மற்ற யாரையும் விட நம்ம பிள்ளைங்க அதிகமாக கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கறதுனாலே போலீஸ்கார் 2 பிரிவில் போடுறதுனா கூட இவனுங்க ஓவரா வாயாடுறானுங்க, 4 பிரிவில் போடுன்னுவாங்க. அப்போ அதற்கான தேவை இருக்குது, நம்ம கட்டமைச்சிருக்கோம். ஆனாலும் இது ஷார்ட் கம்மிங் இருக்குது, பத்தாது.
இன்னும் நிறைய நம்ம கட்டமைக்கணும். அதுக்கு நிதியும் ஒரு முக்கிய கேள்வியா இருக்கு. அதுக்கு வழக்கறிஞர்கள் பெரும்பாலும் இப்போ எல்லா வழக்குகளையும் எல்லா நேரங்களையும் நாமளே போய் ஆஜராயிட முடியாது. அதற்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் நம்ம கட்சியில் இருக்காங்கன்னா இல்லை, நம்ம அது உண்மையான விஷயம். அப்போ நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு ஆள் அமர்த்த வேண்டியிருக்கு. அப்போ அதற்கு தயாராக வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சில குறைகள் இருக்குது. அதெல்லாம் இந்த லாங் ரன் இருக்குல்ல, இன்னும் பெரிய ஓட்டம் இருக்குல்ல. இப்போவே நம்ம பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர் பாஸ் சக்ஸஸ்ஃபுல் தான். ஆனால் அது பெரும்பாலும் வெளியில் தெரியாது. எப்பயுமே தினம் வண்டியில் போயிட்டு வரீங்க, வண்டியில் நல்லா போயிட்டு வந்தங்க தினம் சொல்ல மாட்டோம். என்னைக்குன்னா ஒரு நாள் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வண்டி போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்போ எது ஒரு டிரெயில்மெண்ட் இருக்கோ, எது நிகழலையோ, எது எதிராக இருக்கோ அதை பொதுவாக பேசுகிற மாதிரி சில குறைகள் அப்படி பேசப்படுதுன்னா, ஆனால் அதுவும் கூட வராமல் பாதுகாக்க வேண்டிய கடமை இப்போ எங்கள் பாசறைக்கு இருக்குது. நான் உறுதியாக நம்புகிறேன். அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சில வெற்றிகளையும் அடைஞ்சிருக்கோம்ல. இப்போ தஞ்சை பெரிய கோயில் இங்கே நம்ம வந்து தமிழில் குடமுழுக்கு செய்யணுங்கிறது தொடர் பேசு பொருளாக ரொம்ப காலமாக இருக்குது. அன்றைக்கு தமிழ் தேசியம் பேசியவர்கள் எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அதை சட்டமாக்கி கொண்டு வர வாய்ப்பு எல்லாமே இந்த திராவிட கட்சிகளுக்கு இருந்தாலும் அதை செய்யலை. அப்போ அதை எதிர்த்து முதல்ல வென்றதும் நாம் தமிழர் கட்சி 2018 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் 18-19 காலகட்டத்தில் நம்ம வென்றோம். திருச்செந்தூர், பழனி, தஞ்சை கடைசியில் இப்போ மருதமலை கோயிலுக்கும் நம்ம வந்து வழக்கு பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வேடந்தாங்கல்லையும் நம்ம வெற்றியை வச்சிருக்கோம். இந்த மாதிரி முக்கியமான சில வெற்றிகளும் கூட இந்த வழக்கறிஞர் பாசறைக்கு இருந்திருக்குங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ அண்ணனுடைய வழக்குகள் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, அவர்கிட்ட நம்ம இதை கொண்டு போய் சொல்லும்போது அவரே நமக்கு தீர்வு கூட சொல்லிடுவார். ஆனால் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரோட்டில் வழக்குக்கு நேர் நிற்க வேண்டியிருக்கும், அடுத்த நாள் திருநெல்வேலியில் நிற்க வேண்டியிருக்கும், அப்புறம் கடலூரில் நிற்க வேண்டியிருக்கும், திரும்ப சேலத்துக்கு வர வேண்டியிருக்கும். இப்போ இதை மாதிரி இருக்கும்போது உங்க கட்டமைப்பு ஏற்கனவே இருக்கிறதுனால இதையும் கையாள முடியுது. அதுக்கு அண்ணனும் வந்து மற்ற தலைவர்கள் மாதிரி தினமும் ஒரு நீதிமன்றம் என்னன்னா மாவட்டங்கள்ல மிக வலுவான கட்டமைப்புக்கு நம்ம உண்டு வழக்கறிஞர் பாசறைக்கு. சென்னையில இப்ப நானும் ஸ்ரீதர் இருந்து பாத்துக்கிற போது ரூபன் மிக முக்கியமான நபர், அவரும் வந்து அண்ணனுடைய வழக்குகளை மிக முக்கியமா பங்காற்றுவார். அதே மாதிரி மாவட்டங்களில் இப்போ கோவையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவையோட சார்ந்த அந்த 4-5 மாவட்டங்களில் தம்பி விஜயராகவன் இருக்காரு, ஆனந்தராஜ் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மணி செந்தில், அதுக்கப்புறம் வந்து நம்ம முத்துமாரியப்பன், இப்படி நிறைய வழக்கறிஞர்கள் மோகன் இருக்காங்க. இப்படி மாவட்டங்களில் அப்புறம் மதுரையில் ஒரு தனி டீம், அப்புறம் திருநெல்வேலியில் அவை வேற எந்த அரசியல் கட்சிக்கும் இவ்வளோ அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்கும். ஆளுங்கட்சியாக இருந்தால் ரொம்ப ஏதாவது ஜிபி வாங்கலாம், நம்ம வந்து பிபி போஸ்ட் வாங்கலாம், அதில் சுகமான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நினச்சி அதில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்மள மாதிரி நாம் தமிழர் கட்சி போன்ற இயக்கங்களில் அதில் வரவங்க வந்து கண்டிப்பாக கொள்கை ரீதியாக அர்ப்பணிப்போடு வரவங்க மட்டும்தான் இருக்க முடியும். இது மிகச்சரியான கருத்து. அதுதான் அப்போது இந்த மாவட்டங்கள்லையும் வந்து நம்மளுடைய வழக்கறிஞர் பாசறை மிக வலுவாக இருக்கும். நீங்கள் அதனால தாங்க எத்தனை வழக்கு போட்டாலும் சலிக்காம வந்து நாங்கள் வழக்கம் நடத்துகிறோம். போலீஸ் தாங்க சலிச்சு போகிறான், ஏங்க தெரியாமல் போட்டுட்டாங்க என்னங்க இப்படி அப்படின்னு. அப்போ எத்தனை பேர் அந்த ஐயோ என்கிட்ட வந்து புலம்பியிருக்கான்னு எனக்கு தெரியும். அது என்னங்க அப்போ சொன்ன ப்ரெஷருங்க போட்டாங்க. என்ன பலூன், அதாவது நரேந்திர மோடி வந்து அங்கே வராரு 19க்கு முன்னாடி, அங்கே மீனம்பாக்கத்தில் கருப்பு பலூன் வந்து காட்டினார், கருப்பு கொடி காட்டினார் ஒரு வழக்கு, அதை போட்டுட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 100-120 பேர் சேர்த்துக்கிட்டாங்க. அவனுக்கு 120 பேர் சம்மனே கொடுக்க முடியல எங்களால். அந்த ஐயோ தெரியாதனமாக மேலே ஏதோ சொல்லி போட்டேன், இப்போ நாங்கள் தாங்க நடுத்தல நிற்கிறோம். இப்படி மாவட்டங்களில் வலுவான வந்து தளபதிகள்னு சொல்லுவோம், வழக்கறிஞர் பாசனுடைய தளபதிகள் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து மாவட்டங்கள் இருக்கும்போது பார்த்துக்கிடுவாங்க. நாங்கள் கைடன்ஸ் பண்ணுவோம், இல்லை இதை இப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தோம், அவங்களோட ஒத்துழைப்பும் இல்லாமல் வந்து இவ்வளோ வழக்குகளையும் கையாளவே முடியாது. இப்போ வழக்கறிஞர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி நம்ம ஓரளவுக்கு விரிவாகவே பேசணும் இல்லையா? இதே வழக்கறிஞர்களை தான் 2009 அடித்து அவங்க போராட்டம் நடத்தும் போது, ஈழப்போருக்கு எதிராக நடத்தும் போது அவங்கள அடித்து ஓட விட்டது, நீதி அரசர்கள் அடித்தது வரைக்கும் எல்லா கேவலமும் நடந்துச்சு. இதெல்லாம் செஞ்சது கருணாநிதி. அன்னைக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் இன்றைக்கும் அதே வழக்கறிஞர்கள் வந்து யாரெல்லாம் அடி வாங்கினாங்களோ, அன்றைக்கு அதுக்கு எதிர்த்து பேசினாங்களோ, அவங்கள கூட நிறைய பேர் இப்போ அந்த திமுகவையே ஆதரிச்சு நிக்கிறதையும் நம்ம பார்க்கறோம். இல்ல அப்படி கிடையாது. அன்னைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது அத்தனை பேருமே திமுக அல்லாத வழக்கறிஞர்கள் தான்.
திமுக வழக்கு ஏன் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சியில் இருந்தது. அதுல பெரும்பாலான வழக்கறிஞர்கள் அப்போ வந்து பொறுப்புல இருந்தாங்க. அவங்க யாருமே வரல, டிராமா தான் பண்ணாங்க. RS பாரதிலாம் ஒரு நாள் உள்ள வந்து டிராமா பண்ணிட்டு போனாரு. அதனால அவங்க யாருமே போராட்டத்துக்கு பாதிக்கப்படவே இல்லை. வர யாரும் பாதிக்கப்படல, அவங்க வரவும் இல்லை. ஆனால் அதை முன்னெடுத்தது அந்த போராட்டங்களை கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதங்கள் வந்து தொடர்ந்து வந்து நீதிமன்ற புறக்கணிப்பு நடத்தி முன்னெடுத்தது திமுக அல்லாத, அதாவது நம்மள மாதிரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள், பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த தோழர்கள், அவங்க தான் வந்து பண்ணது. அதுல தான் 2009 அதுல தான் வந்து ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எந்த போராட்ட வடிவமாக இருந்தாலும் ஈழ போராட்டத்துக்கு எதிராக அந்த போரை நிறுத்துன்ற கோரிக்கையோடு நடைபெற்ற போராட்டத்தை காவல்துறை வைத்து அடக்கி ஒடுக்கப்பட்டது. ஆனால் வழக்கறிஞர் போராட்டத்தை மட்டும் அப்போ வந்து அடக்கவே முடியல, தொடர்ச்சியாக நடக்குது. அப்போதான் ஒரு திட்டமிடுதல் என்ன நடக்குதுன்னா, இவர்களுடைய போராட்டத்தை எப்படியாவது அடக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும். அந்த கலவரம் நடந்தால் அது திசை திரும்பிவிடும். ஏன்னா அது வழக்கறிஞர்கள் உரிமை, வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞருக்கான அந்த உரிமை அப்படின்ற மாதிரி திசை திருப்பிவிடும். ஈழ போராட்டத்தை வந்து இவங்க வந்து மழுங்கடிச்சலான்னு திட்டமிட்டு செய்யப்பட்டு தான் 2009 நடந்த பிப்ரவரி 19 வந்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற. ஏனென்றால் அந்த சம்பவத்தில் ஒவ்வொரு காட்சியும் பார்த்தவன் நான், அங்கு இருந்தவன் நான். அதில் நானும் அதில் வந்து காயம்பட்டவன் என்ற எனக்கு வந்து காயம்பட்டேன். ஆகவே எனக்கு அந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணியும் தெரியும். ஏன்னா நம்ம ஈழ பிரச்சனையும் ஆரம்பத்திலேருந்து நம்ம வந்து உன்னிப்பாக கவனித்து வரும் காரணத்தால் இந்த 2000 ஆனால் என்னன்னா அந்த சம்பவம் நடந்த மறுநாள் ஓடி போய் அப்போ இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு மிக கேவலமாக எங்களை சமாதானப்படுத்துறதா நினச்சி ஒரு அறிக்கை வருவார். காவல்துறை ஒரு கண், வழக்கறிஞர்கள் ஒரு கண். அப்படி இந்த டிராமாக்களை அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தானே சார், பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அதனால்தான் அவர் உள்ளே அதன் பிறகு பல மாதங்களுக்கு கழித்து உள்ளே அம்பேத்கர் சிலை திறக்க உள்ளே உயர்நீதிமன்றத்தில் உள்ளே வரும்போது அந்த நிகழ்ச்சியில் வைத்து அவர் மேடையில் இருக்கும்போதே வழக்கறிஞர்கள் சரமாரியாக செருப்பு வீசினார். அதையும் பார்த்தவன் நான். ஆகவே அந்த திமுகவுடைய வழக்கறிஞர்கள் யாருக்குமே அந்த அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு கிடையாது, அந்த உணர்வு உண்டு. பல என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மீது மிகுந்த மரியாதையோடு இருப்பாங்க. ஆனால் என்னன்னா அவங்களால அந்த சுக வாழ்க்கை விட்டு வெளியே வர முடியாது, அந்த அந்த பதவியை விட்டு வெளியே வர முடியாது. இந்த மாதிரி அர்ப்பணிப்போடு இருக்கிற வழக்கறிஞர்கள் அவர்களால் நடத்தப்பட்டதுதான் அந்த போராட்டம். அன்றைக்கு எதிர்த்து பேசின பலர் கூட இன்றைக்கு அமைதியாகி, அப்படியே பெயர்கள் சொல்ல விரும்பல நான், அமைதியாகி இப்போ வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அந்த வசதியாக பாயிண்ட் இருக்குல்ல, பிஜேபி வந்துடும், பிஜேபி வளர்ச்சியை தடுக்கணும். சரியா, அதுக்காக தாங்க நான் வந்து திமுக திமுக எனக்கு பிடிக்காதுங்க. ஆனா திமுக ஆதரவு ஏன் ஆதரவு? பிஜேபி வந்து உள்ள இந்த இந்த பூச்சாண்டி நம்புறது, இஸ்லாமியர்களை நம்பி இப்ப ஏமாத்துறது ஒரு வகைனா, இங்க உள்ளுக்குள்ளேயே திமுக பிடிக்கலனாலும் அவனை ஆதரவாளர் மாத்துறது எப்படின்னா, இந்த மாதிரி இப்ப நான் வந்து விட்டுட்டேன்னு வச்சுங்க, அவன் பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னா, அப்போ வேற வழி இல்லைங்க. இவங்க தான் கட்டமைப்போடு இருக்காங்க, பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி. ஏன்னா நாங்க எதிர்க்கலையாடா? ஏன்னா அதாவது பாஜக வந்து, அதாவது காங்கிரஸ் தமிழர் விரோதி, பாஜக மனித குல விரோதி சொன்ன ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். வேற யாரும் எந்த தைரியமான தலைவனும் அந்த வார்த்தை சொன்னாங்க. அவர் மட்டும் தான் சொன்னாரு மனித குல விரோதின்னு சொன்னாரு. ஆனா இவங்க நம்மள நம்ப மாட்டாங்க. அவங்கதான் வெங்கைய நாயுடு கூட்டியாந்து நீங்க செலக்ட் இருந்தீங்கன்னா நம்புவாங்க, ராஜ்நாத் சிங் கூட்டு வந்து நம்புவாங்க. நம்மளும் எவ்வளவு பேசியே கூப்பிட்டாங்க, அவர் வராதனால மத்தவங்க வச்சு நடத்தினாங்க. மோடியை கூட்டு வந்து நீங்க கேலோ இந்தியா நடத்தினீங்கன்னா, அப்போ நான் அண்ணன் போய் ரஜினிகாண்ட பார்த்துட்டு வந்துட்டாருன்னா சங்கி கடுமையான கரைந்த சீமான். ஆனா இதே ரஜினிகாந்த் தான் உங்க மேடையில ஏறி ஓல்டு பாய்ஸ் ஸ்கூலா இருக்குது இதுன்னு எல்லாரையும் கலாச்சி கிண்டல் வேற பண்ணிட்டு போறாரு. அப்ப நீங்க சங்கியாக மாட்டேன்றீங்களே எங்கன்னு. ஆனா ஒண்ணு மட்டும், ஒரு நாடகத்தை திட்டமிட்டு அரங்கேற்றதுல திமுக மிஞ்சிக்கல. அதுல நம்ம அவங்களை பாராட்டலாம், அதுல அவங்க கிட்ட அவங்க டாக்டரேட்டு, நமக்கு அது ஆகாது. இப்ப நீங்க வந்து அண்ணா நகர் தொகுதியிலே தான் போன வாட்டியும் போட்டிட்டுங்க, இப்போ அண்ணா நகர் தொகுதி தான். நீங்க கூட தொடர்ந்து பேசு பொருளா இருக்கிற இன்னொரு செய்தி பார்க்கலாம், அதுக்கு நீங்களும் கூட அடுத்து பதில் சொல்லலாம். ஏன்னா ஒரு தொகுதியில் நிறுத்தினவரை சீமான் வந்து இன்னொரு முறை அந்த தொகுதியில் நிறுத்தவே மாட்டார் அப்படின்னு பல பேரை சொல்லலாம். இன்னைக்கு நிற்கிறவங்கள ஏகப்பட்ட பேர் 2வது முறை அதே தொகுதியில் நிற்கிறவங்க இருக்காங்க. ஏற்கனவே பேர்கள் கூட சொல்லியிருக்கோம். வாசுதேவநல்லூரில் இசைமதிவாணன் அங்கேயே தான் நிற்கிறாரு, திருநெல்வேலியில் அக்கா அங்கேயே தான் நிற்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க சொல்ல முடியும். அப்படி தான் இருக்குது. அப்போ ஏற்கனவே களம் கண்டிருக்கிறீங்க, களம் எப்படி இருக்குது?
21ல நீங்க களம் கண்ட போது எப்படி இருந்துச்சு, இப்ப 26ல என்ன வேறுபாடா நீங்க பாருங்க? இல்லை இப்போ 21 நம்ம வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தான் வந்து களம் கண்டோம். உங்களுக்கு நல்லா எல்லாருக்குமே தெரியும், சின்னம் ஒதுக்குவதில் எவ்வளவு கோளாறுகள் நமக்காக எதிராக பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து நடந்தது. கடைசி நேரத்தில் தான் அந்த சின்னம் வந்து பெற்று நம்ம வந்து போட்டிடுவோம். இந்த 24 நாடாளுமன்ற தேர்தலையும் அதுதான் நடந்தது. இப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் உருவெடுத்து நமக்கான ஒரு நிரந்தரம் சின்னம் வந்த பிறகு அந்த ஒரு பகுதி மட்டும் இந்த ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இப்போ களம் என்ன இருக்குன்னா, மிகுந்த நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். ஏன்னா 21ல் அந்த திமுக வந்து வேட்பாளர் வாக்கு கேட்கும்போது அன்றைய தேதியில் அவர் வந்து எதிர்க்கட்சி. அவர் வந்து என்னன்னா, அப்போ இருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்த குறைகளை சுட்டி காட்டி பெரும் ஊழல் நடக்குது, இமாலய ஊழல் நடக்குது, அதனால தமிழகம் வந்து பின்தங்கி போயிடுச்சு, அதனால எங்களுக்கு வாக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த வாக்கு வந்து கேட்டார், வெற்றி பெற்றார். ஆனால் இப்போது கடந்த 5 ஆண்டு காலமாக ஆளுங்கட்சியாக இருந்த திமுக அந்த தொகுதியில் எந்த விதமான முன்னேற்றமான எந்த திட்டமும் செயல்படுத்தாமல் இப்போது வாக்கு கேட்கும்போது மக்கள் மிகுந்த அதிருப்தியோடு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து எதிர்க்கட்சி, நான் வந்தா செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்க வந்த பிறகு எதுவுமே செய்யலை அப்படின்றது மக்கள் பட்டவத்தமா தெரியுது. அப்போ என்னன்னா, அந்த மக்களுடைய கோபம் தான் வந்து இப்போ எங்களுக்கு வந்து சாதகமா இருக்கும். அந்த கோபம் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய, நீங்க நினைக்கலாம் அந்த கோபம் வந்து வேற கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்கான்னு. கிடையாது. தமிழ் தேசிய அரசியலை தமிழக மக்கள் இப்போதுதான் ரொம்ப நல்லா உணர தொடங்கியிருக்காங்க. இந்த திராவிட கட்சிகள் வந்து நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தின் நிலத்தை ஆண்ட பிறகு இந்த திராவிட கட்சிகள் பெரும் ஊழலுக்கான கட்சிகள், இவர்கள் தமிழர்களுக்காக எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை என்பதையும், தமிழ் தேசிய அரசியல் வந்தால்தான் அந்த அரசியல் அதிகாரம் கிடைக்கும் போதுதான் நமக்கான உரிமைகள் மீட்டெடுக்க முடியும் என்ற அந்த புரிதல் வந்து மிக தெளிவாக வந்து, அதாவது இளைஞர்களிலிருந்து ரொம்ப இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் வந்து 8 எலெக்ஷனில் ஓட்டு போட்டவன், நான் 10 எலெக்ஷன் பார்த்தவன் அப்படி மார்த்தட்டி கொள்ளக்கூடிய வயதானவர்கள் வரை அவங்களுக்கு இப்போதான் புரியுது. அண்ணன் சீமானுடைய பேச்சை தொடர்ந்து கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வருது. ஆகவே நம்ம வந்து இந்த அரசியல் தேவையில்லை, இனி மாறி மாறி திமுக பிடிக்கலன்னா அதிமுக ஓட்டு போடுறது, அதிமுக பிடிக்கலன்னா திமுக ஓட்டு போடுறது, இவங்களை விரும்பிலாம் மக்கள் ஓட்டு போடல, ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படின்ற ஆழத்தின் கட்டாயம், அதனால வந்து மாறி மாறி ஓட்டு போட்டாங்க. அது அந்த சகாப்தம் முடிஞ்சு. இப்போது மாற்று சக்தியாக இந்த திராவிட கட்சிகளுக்கு மிக நேர்த்தியாக வலிமையாக ஒரு மாற்று சக்தியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கு. அப்போது நாங்கள் என்ன பெரிய நம்பிக்கையோடு இருக்குன்னா, இந்த மக்கள்கிட்ட நீங்கள் நினைக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க, ஆனால் கடைசி நேரத்தில் அவங்களுடைய பண பலத்துக்கு நீங்கள் ஈடாக முடியாது, அவங்க கொடுக்குற பணத்தை உங்களால் வந்து அந்த அளவுக்கு உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஆனால் நான் அந்த ஒரு காலகட்டம் முடிஞ்சு. நீங்கள் சொல்கிறது வந்துன்னா 10 ஆண்டு காலம் ஒரு பணம் வாங்கிட்டு வாக்கு செலுத்தின மக்கள் இப்போ என்ன ஒரு முடிவோடு இருக்காங்கன்னா, இவர்கள் பெரும் இமாலய ஊழல் மூலம் சம்பாதித்த பணத்தை தான் நமக்கு தராங்க, தப்பு இல்லை வாங்குவோம், ஆனால் வாக்கு நம்ம மனசாட்சிப்படி போடுவோம், வாங்கிட்டோமேன்ற கடமைக்காக போடக்கூடாது, மனசாட்சிப்படி போட வேண்டும் என்ற புரிதல் வந்து ரொம்ப வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் நீங்கள் 5000 கொடுங்க, 3000 கொடுங்க, இல்லை ஓட்டு வந்து அப்போ அன்னைக்கு வந்து முதல் நாள் வந்து திருப்பி 2000 கொடுங்க, நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ பரிசு பொருள் கொடுத்தாலும், இப்போ கார்த்தி பொங்கல் பரிசு என்ற போர்வையில் இவர்கள் செய்த அட்டூழியங்களை 5000 கொடுங்க, 3000 கொடுங்க, அரசு கொடுத்த பணம் தெருவாக கிட்டத்தட்ட 90,000. என்னுடைய தொகுதியில் இப்போ வந்து 1,80,000 ஓட்டு எஸ்ஐஆருக்கு பிறகு. முதல்ல 282 இருந்தது, இப்போ வந்து எஸ்ஐஆருக்கு பிறகு 180 ஆயிடுச்சு, 181 எக்ஸாக்டா. 1 லட்சம் குறைஞ்சிச்சு. முதல்ல இருந்தது எஸ்ஐஆருக்கு பிறகு அந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் இருந்தது 167. அதன் பிறகு அந்த திருத்தங்கள் சேர்த்த பிறகு இப்போ 181. இப்போ இந்த 181ல் கிட்டத்தட்ட 90,000 மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அதிமுகவும் சரி பொங்கல் பரிசுன்ற போர்வையில் பரிசு அண்டா உண்டா சில்வர் பாத்திரம், அதை பிறகு நீங்கள் அதுக்கான லிஸ்ட்டை நான் உங்களுக்கு தர முடியும். ஒவ்வொரு வீடாக கொண்டு வந்து அந்த வேட்பாளர் யார் நிற்க போகிறாங்களோ அவங்களே வந்து கையில் கொடுத்து நான் தாங்க வேட்பாளர். புதுசா வந்திருக்கிற கட்சி இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஐயோ அவங்க அதுக்கு மேல அந்த ஐயோ அவங்க பண்றாங்க. ஆமா அப்படியே பிளாஸ்டிக் ட்ரம் கொடுக்க டப்பா கட்சின்னு பேர். ஆமா அது வேற. ஐயோ புதுசா வந்தவங்களாம் சளைச்சவங்க இல்ல, இவங்க திமுக அதிமுக சளைக்காம வந்து அந்த வேலையை பாக்குறாங்க. ஆமா இப்படி 90,000 மக்களுக்கு இது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலும் எங்களுடைய நம்பிக்கை பெரும் நம்பிக்கை,
மக்கள் அதுக்கெல்லாம் வந்து ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல புரியாமல் இருந்தாங்க. 21 வரைக்கும் வந்து இந்த அரசியல் புரியலை. ஓ, பொருள் கொடுத்துட்டாங்க, பணம் கொடுத்துட்டா, ஐயோ பணம் வாங்கிட்டு தப்புப்பா, ஓட்டு போடணும்ப்பா அப்படின்னு மனம் இல்லை. இப்போ அப்படி கிடையாது. நீ எவ்வளோ வேணா பணம் கொடு, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய அரசியல், எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல், அண்ணன் சீமானுடைய வந்து அந்த அந்த மொழி பற்று, அவருடைய பேச்சுக்களை கேட்ட அத்தனை பேருமே பெரிய மனமாற்றத்தோடு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றியை நோக்கி பெரும் பயணத்தில் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். எனக்கு வேற பார்வை இருக்குது. அவர் வந்து ஒரு தொகுதி சார்ந்து சொல்றாரு. நான் எப்படி பார்க்குறேன்னா, என்ன பார்க்குறவங்க கேட்குறது, யோ உங்கள் ஆள் மட்டும்தான் பயங்கர யமகாத்தகையா என்ன அப்படின்னு பண்ணிட்டாருங்க. எதுக்குமே பயப்படாமல் இப்படி பேசுகிறாரு, ஏடா கூடமா பேசுகிறேன். அவங்களுக்கு நான் தைரியமாக பேசுகிறேன், ஏடா பேசுகிறாருப்பா. ஒரு குழு. இன்னொரு குழு, உங்கள் கட்சி தான்ப்பா செம்மையான கட்சி, எவ்வளோ துட்டு கொடுத்து கூப்பிட்டாலும் போகாமல் நின்ட்டிங்க பாருங்கப்பா, நீங்கள் பயங்கரமான ஆளுங்கப்பா, இந்த வாட்டி உங்களுக்கு தான்ப்பா ஓட்டுன்னு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம போய் கேன்வாஸ் பண்ணணும். இல்லை, அதுக்கு முன்னாடி வில்லிவாக்கம், கும்மிடிப்பூண்டி அது எப்படி இருக்கு? வில்லிவாக்கம் வந்து நான் போன தேர்தலில் நான் வில்லிவாக்கத்தில் நின்னேன். நான் ஏன் வில்லிவாக்கத்தில் நிற்க வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்னா, முதல்ல எனக்கு நிற்கிற எண்ணம் இல்லை. அப்போ சேர்ந்த புதுசு, அந்த அனுபவம் சுமை தாங்க முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருந்தது. அப்போ நான் இருக்கிற கும்மிடிப்பூண்டி பகுதியில் நிற்கணுன்ற எனக்கு எண்ணம்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடி அங்கே கும்மிடிப்பூண்டியில் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு நிற்கணுன்ற சூழ்நிலை வந்துடுச்சு, நிற்கலான்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்துடுச்சு. அப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டாங்க. நம்ம இருக்கவே இருக்கோம், குளத்தூரில் நிற்போம். மோதி பார்த்துருவோம். குளத்தூரில் நிற்கிறேன் நான். குளத்தூரில் நம்ம முன்னால் ஒரு வழக்கறிஞர், அவர் நின்னா அங்கே தான் நிற்பேன்னு அவர் சொன்னார். சரி, அதுக்கு பிறகு என்ன, இப்போ இவருக்கு அண்ணா நகர் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான். அப்போ அதனால் அடுத்த வாய்ப்பாக வெள்ளிவாக்கம் நிற்கிறேன்னு. சரி, நான் வெள்ளிவாக்கம் நிற்கிறேன், அது ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு நின்று. ஆனால் முதல் முறையே நான் வந்து கும்மிடிப்பூண்டில் தான் நின்று இருக்கணும். கும்மிடிப்பூண்டில் நான் போன முறை நின்றுந்தேன்னா இந்த முறையும் கும்மிடிப்பூண்டில் தான் மாற்றி நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காருல்ல, அதற்கான வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக இந்த மறுபடியும் கும்மிடிப்பூண்டில் தான் நிற்க சொல்லியிருப்பார் ரெண்டாவது முறைன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் எனக்கும் வந்திருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த முறை கேட்கும்போது நான் சொன்னேன், கும்மிடிப்பூண்டி நான் நிற்கிறேன். கும்மிடிப்பூண்டி நிற்கிறேன்னா நான் கும்பிடு போட்டு கொடுப்பேனே அப்படின்னாரு. எதுக்கு போடையில் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லைடா அங்கே நின்னா உனக்கு ஓட்டு போடுவாங்களா, நான் கூட தெலுங்கு தானே, நீ தெலுங்கு நான் தெலுங்கு இல்லையே அப்படின்னாரு. நையாண்டி பண்ணார். சரி போ உங்கள் ஆளுங்கிட்ட நம்ம நியாயத்தை சொல்லு, நின்று போ அப்படின்னாரு. அப்போ அதனால் இப்போ அந்த முறை கும்மிடிப்பூண்டியில் நம்ம உறுதிப்படி நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்க்கறது ஒன்று தான், வெற்றி தோல்வி தாண்டி நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானும் பெரிது. அந்த யூடியூப் இதெல்லாம் எப்பயோ நிலையில் தெரியாது முழுசா பார்த்துட்டீங்க. அப்போ எல்லாத்தையும் நிலையில் தெரியாது அடங்கியான், நான் தான் கொண்ட நிலையிலேருந்து மாறாமல் அப்படியே நிலையில் தெரியாது அடங்கியான், அப்படியே நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருப்பேன். அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெரிது, மலையை விட மிக பெருசு. அப்படின்னா நிலை மாறக்கூடாது. ஒரு முடிவு, ஒரு ஸ்டாண்டுன்னா ஸ்டாண்டு, அப்படி தானே. நான் நம்ம ஜெயலலிதாவுக்கு இணையாக இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அதில் நிற்கிறத வந்து அண்ணனை பார்க்குறேன். அந்த மாதிரி தவறாக எடுத்தால் கூட நிற்பாங்க. ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 100 ஆய்வு, அரசியலாக இது சரியா, இப்படி வருமா அப்படி வருமா, நீங்கள் திங்ஸ் அ ஹெட். நான் எப்பயுமே அதை கவனிச்சிருக்கேன். அவர் சொல்லும்போது என்ன இப்படி சொல்கிறாரேன்னு கூட சில சமயம் நமக்கு தோணும். ஆனால் 2-3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது தான் சரியாக இருந்திருக்கும். இப்போ நான் சில சமயம் நம்ம என்ன கூட கேட்பாரு, நீ கட்சியில் தான் இருக்கியா, கட்சி கொள்கைலாம் தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. உண்மையில அப்படிதான் சில சமயம் அமைஞ்சிடும். நம்ம என்ன சொல்கிறோமோ, என்னடா எம்ஜிஆர் சுற்றுறாரு இப்போ வந்து சொல்கிறா அப்படின்றாரு. அப்போ பலது ரொம்ப நான் நினச்சிப்பேன் நம்ம வந்து நிறைய யோசித்து பேசுகிறோம் அப்படின்னு. அப்படி இல்லை, பல மடங்கு தாண்டி சிந்திச்சு இது என்ன விதமான சமூக விளைவுகளை, அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தும், இதில் கொள்கை நிலைப்பாடு எடுக்கணுமா, அரசியல் நிலைப்பாடு எடுக்கணுமா, எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்ல ஒரு ஆழ்ந்த புரிதல், சிந்தனை அவருக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே தமிழ் நிலப்பரப்பில், ஏன் இந்திய நிலப்பரப்பில் நுட்பமாக சிந்திக்கிற அரசியல்வாதிகள் இல்லை. இருக்காங்க. எதுலன்னா, இந்த தொகுதியில் எவ்வளோ ஜாதி ஓட்டு இருக்குது, அதில் எந்த ஜாதியை நிறுத்தினா யாருக்கு ஓட்டு வரும், இந்த காசு கொடுக்கணும்னா யாரை பிடிக்கணும், அப்படி தான். அப்படி இல்லாமல் உண்மையிலே சோஷியல் இன்ஜினியரிங், உண்மையிலேயே இல்லைன்னா ஒரு தலைவன் எப்படிங்க சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு யார் சொல்ல முடியும்? யார் சொல்லுங்க. இந்த தமிழ், இந்த இந்திய பெருநில பூராசு நீங்கள் சொல்லுங்க, துணைக்கண்ட முழுக்க அப்படி யாரும் சொல்லலை. அப்படி சொல்றதுக்கு எனக்கு ஓட்டு போடாத, நீ இந்த காலத்துக்காக போடாதான்னு சொல்றதுக்கு ஒரு ஆண்மை வேணும். இதெல்லாம் தான் நான் வந்து அப்போ இதற்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்குது. இது ஆதி தமிழர்கள் குடி மத்தியிலையும் இருக்குது,
சாதி மறுப்பு பேசுற மற்ற குடிகள் மத்தியிலும் இருக்குது. அப்படி பேச முடியுதில்ல ஒருத்தரால அப்படின்றதெல்லாம் நிச்சயமா ஒரு பேசு பொருள். அதே மாதிரி இஸ்லாமிய தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நேர்மறையா, என்ன கடவுளை பத்தி பேசினாலே இங்க ஆகாது அப்படி பேசக்கூடாது. ஏன்னா திராவிட அரசியல் அப்படிதான் கற்றுக் கொடுத்துருக்கு, பேசக்கூடாது. கம்பராமாயணம் வந்து ஒரு ஆபாச காவியம், நீங்க சிலப்பதிகாரம் பேசினா அது வந்து தேவடியா கூத்து, இப்படிலாம் இதே இடத்துல பேசப்பட்டு இந்த இலக்கியங்களை படிச்சு ரசிச்சாலுமே இது வெளியே சொல்றதுக்கு பதில் அப்படி சொல்றாங்களா, அப்படிதான் இருக்குமோன்றதுல இதெல்லாம் உடைச்சி ஒரு நொடியிலேயே அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாரு, அதுல எவ்வளவு அறிவியல் தரவுகள், எவ்வளவு சமூக தரவுகள் இருக்குன்னு ஒரு பெரிய வெளிச்சத்தை இந்த 10-15 ஆண்டுகள் அண்ணன் பாய்ச்சிட்டாங்க. அதான் நான் வந்து நீங்க டிஹாஸ் திஸ் பொலிட்டிக்கல் இந்த அரசியல் கட்சின்றதை தவிர்த்துட்டே நீங்க பாருங்க, தமிழ் நிலப்பரப்புல தமிழுக்கு நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த கொடை எவ்வளோன்னு நீங்க பாருங்க. ஏன் நான் அதை கொடைன்னு சொல்றேன்னா, பல இல்லாத பல விஷயங்களுக்கு ஒரு சொற்களை நேரலையெல்லாம் நம்ம பேசுறது தான். இப்போ என்ன சொல்றேன், அண்ணே இப்போ நாம அழைக்கிறோம்னா எடுக்கல ஃபோன்னு வச்சுங்களேன், அண்ணன் அழைப்பு தவறிச்சுன்ற நம்ம பையன் மிஸ்டு கால் அழைப்பு தவறிச்சுண்ணே மன்னிச்சுங்கண்ணே அப்படின்றான். இது எல்லாருமே பேசும்போது சொல்றாங்க, நீங்க நாம் தமிழரா அப்படி நீங்க நிறைய தமிழ் பேசுறீங்க. அப்ப அப்படி ஒரு எண்ணத்தை சாதாரணமாக ஒரு 50 லட்சம் மக்கள்கிட்ட விதைக்க முடியுது, அதை வந்து செயல்பாட்டு கொண்டு வர முடியுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. நீங்கள் அரசியலே வேண்டாங்க, அரசியலை விடுங்க, வெல்றோம் தோற்கிறோம் அப்புறம். அப்போ அது நமக்கு தமிழ் சமூகத்தில் அந்த ஒரு கடமை தேவை இருக்குதா இல்லையா? நீங்கள் இல்லைன்னா இன்றைய தேதிக்கு நம்ம இலக்கியம் பூரா, தமிழ் இலக்கியம் பூரா திராவிட இலக்கியமாக போயிருக்குமா இல்லையா? இந்த நாகரிகம் தமிழ் நாகரிகமாக இருந்திருக்குமா, கீழடி நாகரிகம் திராவிட நாகரிகமாக இருந்திருக்குமா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் தமிழர்களேன்னு வராங்க, மாடல் மட்டும் திராவிட மாடல் அரசுன்னு சொல்றாங்க. இதுலயே இவ்வளவு சேட்டப் பண்றவங்க, அப்ப இதுலலாம் எதை பண்ணுவாங்க? அப்ப இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி தமிழ் சமூகத்திற்கு தமிழுக்கும் கொடுத்திருக்கிற கொடைன்னு நான் சொல்லுவேன். அந்த விதத்திலேயே பெரிய அரசியல் வெற்றி தான் இது. நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனாலே பல இடங்கள்ல திமுகவும் அதிமுகவும் பல தமிழ் சொல்லாடல்களை தமிழ் பதங்களை பயன்படுத்திய நெருக்கடிக்குள்ள உள்ள வந்திருக்கு. அதுக்கு பேச பொருள் ஆகும். இல்லைன்னா இவர் கீழ்ச்சி தொங்க விடுவாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அதுக்கு பயந்துன்னு பல விஷயங்களை மாத்துறாங்க. இல்லைன்னா 2021-22 திராவிட களஞ்சியம் தான் வந்தது. நாம பண்ண போற நாம் தமிழர் கட்சி பண்ண போராட்டத்திற்கு தான் முதல் பெரிய அடி. தமிழரா திராவிடரான்னு ஒரு கருத்தரங்கம் போட்ட உடனே மாறுச்சு இல்ல. அப்ப இதையெல்லாம் செய்ய வேண்டிய தேவை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அரசியலா இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். இதனால மைலேஜ் வந்தது, இதனால பாலிடிக்ஸ் வந்து தேசிய தலைவர் பிரபாகரனை பத்தி ஈழ பிரச்சனை பத்தி பேச வேண்டிய தேவை இல்லை. இங்க யார் பேசி அதில் அரசியல் வாக்கு வாங்குறாங்க? இல்லை, அது வரலாற்று கடமை. இது ஒரு இனத்தோட வீழ்ச்சி, இந்த இனத்துக்கு மீதம் இருக்கிற ஒரு நிலம் இது ஒண்ணுதான், இதையும் கைவிட்டுடக்கூடாதுன்ற அதை புகுத்துறது இருக்குல்ல. இப்ப கூட என்ன சொல்றாங்க, எதப்பா இதெல்லாம் ஈழ பிரச்சனை இங்க பிரச்சனையாப்பா, இதெல்லாம் ஒரு அரசியல் இன்னமும் பகடி பண்ணுகிற நையாண்டி பண்ணுகிற ஆட்களை நம்ம தினமும் கடந்து வரோம். ஆனா அதை தாண்டி உணர்வு ரீதியா ஒரு தொடர்பு இருக்குதான், நிச்சயமா இருக்குதான் செய்யுது. பேசுறவங்கள பின்னாடி போய் அதை இல்லைன்றது கூட அவங்களுக்கு புரியும். அரசியலுக்காக இல்லை நாம் தமிழர் வந்து ஒரு கிண்டல் பண்ணணும், கேள்வி பண்ணணும் நோக்கத்துக்காக ஒரு குறிப்பாக ஒரு அரசியல் கட்சியோட ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு, ஒரு முதலமைச்சர் கட்சி மாறிட்டார்ல, இதெல்லாம் அவமானமா இருக்குது. அப்ப இனிமேல் கொள்கை என்பது கோட்பாடு என்பதே கிடையாதா மிஸ்டர் பெல்? இதெல்லாம் கொள்கை என்பது இது மிகப்பெரிய அவமானம் இல்லையா? நீங்க அப்ப 50 ஆண்டு காலம் நீங்க அதிமுக அம்மா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் இப்படி சொல்லுவீங்களா? நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க உங்களுக்குலாம் கொள்கை அப்ப என்ன மக்களை நீங்க அவமானமா நினைக்கிறீங்களா? இந்த பக்கம் பேசுறாரு, அந்த பக்கம் நம்ம கொள்கை மாற மாட்டோம், கட்சியெல்லாம் மாறி போகக்கூடாது, இன்னொரு கட்சியோட கூட்டணி போடாது, அது கொள்கை அடமானம் வைக்கிறதாவதுன்னு கேட்டார். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து யதார்த்த நிலவரமே தெரியல, அந்த கட்சியெல்லாம் வரவே வராது. ஏங்க நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஒண்ணு கொள்கை சொல்லுங்க, இல்ல அவரு ஏங்க நீங்க இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு யதார்த்தம் தெரியல, இது வராது, கொள்கையை கைவிட்டு கூட்டணி போனாதான் வரும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அதை தானே ஐயா பன்னீர் செஞ்சாரு. நீங்க அவருக்கு பன்னீர் தெளிச்சதுக்கு வாழ்த்துனால, ஏங்க அவர் புழைக்கிறதுக்கு வழி பண்ணாருங்க, என்னங்க இந்த எவருக்கும் வெட்கம் இல்லை, அவருக்கு என்னன்னு கேட்டு போடுதுன்னு. ஆனா நாம் தமிழுக்கு வரும் யதார்த்தம் தெரியலன்னா அவருக்கு யதார்த்தம் தெரிஞ்சது, அதுதானே வேறு, அப்படியாவது வரணும். இல்ல அவருக்கு கொள்கை இல்லைங்க, நாம் தமிழ் கட்சி கொள்கை யதார்த்தம் என்ன, அவரை வந்து இபிஎஸ் சேர்க்க மாட்டாரு, அப்ப சேர்க்கிற எம்கேஎஸ் கிட்ட போ, அதான் நடந்துச்சு. நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு அரசியல் வேணும்ல, சேர்த்து வச்சு 4000 கோடி ரூபாய் மாட்டி இருக்குது ஒரு முக்கியமான இடத்துல, அதை மீட்டு கொடுக்கணும்ல. எல்லாமே இப்போ நிறைய பேர் அப்படிதான் போயிருக்கிறாங்க. சொல்ல முடியாது. நான் என்னோட அரசியல் அவதானிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா இன்னொரு 5 ஆண்டு கழிச்சு இபிஎஸ் போய் திமுக சேர்ந்துருவார். எங்கேருந்து அதிமுக புறப்பட்டதோ நாங்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தாய் கழகத்தில் சேர்ந்துட்டோம். இப்போ பன்னீர் தானே சொல்றாரு, தாய் கழகத்தில் சேரட்டும். அப்படி சேர்ந்துட்டாங்கன்னா அதிமுக திமுக ஒன்றுன்னா அப்போ தமிழ் தேசியமும்
திராவிடர் கோட்பாடுகளும் நேர் எதிர்காலத்தை சந்திக்கிறோம். அந்த நாள் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ அதிமுக தேய்ந்து கொண்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அதற்கான வாய்ப்பு மிக விரைவில் இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகள் இது தெரியும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு நிறைவான நேர்காணல். வழக்கறிஞர்கள் எதுக்காக அரசியலுக்கு வராங்கன்றதுல இருந்து உங்களோட பங்களிப்பு நாம் தமிழர் கட்சியில எப்படி இருக்குன்றது வரைக்கும் மிக விரிவாக பேசியிருக்கிறீங்க. 2 பேருக்குமே 2வது தேர்தல், அதுவும் கட்டாயம் இந்த வாட்டி வெற்றி தேர்தலாக இருக்கும். அண்ணன் கூட நீங்களும் இந்த முறை சட்டப்பேரவைக்குள்ள போவீங்க. அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக இந்த மூத்த வழக்கறிஞர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.